أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد بشر لي صدري يسر لي أمري واحلل عقدة من لساني. ரெண்டாவது அத்தியாயத்துடைய 30வது வசனம். இது வரைக்கும் எதாவது சொல்கிறோம், குரானுடைய அந்த அடித்தளம், அதாவது முன்னுரை, அடிப்படையாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களை எல்லாம் ஒவ்வொன்றா பட்டியல் போட்டுகிட்டே வரோம். அந்த வரிசையில் அடுத்த சப்ஜெக்ட் ஒரே பயான் தான். இப்போ அடுத்த சப்ஜெக்ட் இதில் அல்லாஹ் பேசுகிறோம். அந்த நேரத்தை நினைவு கூறும் ஒரு சம்பவத்தை அல்லாஹ் நினைவுபடுத்துகிறான். அந்த சம்பவத்தை நினச்சி பாருங்க. இறைவன் மலக்குகளை நோக்கி நான் ஒரு கலீஃபாவை பூமியில் ஏற்படுத்த போகிறேன் என்று கூறினான். மலக்குகளை பார்த்து எல்லாம் என்ன சொல்கிறான், நான் ஒரு கலீஃபாவை ஏற்படுத்த போகிறேங்கிறான். இப்போ நான் சொன்னல, இந்த குரான் கிளாஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாமே புதுசாக ஒருத்தர் குரானை பற்றி ஏபிசிடியாக தெரியாது அப்படின்னா அவங்களுக்கு அறிமுகப்படுத்துகிற விதத்தில் தான் இந்த குரான் கிளாஸ் நம்ம ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். அது முடிஞ்ச வரைக்கும் அது நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம். முடியாத பட்சத்தில் அது என்ன ஆயிடுது, ஒரு எக்ஸ்பர்ட் ஆட்களுக்கு என்ன சொல்லணுமோ அதுதான், அதுலேயும் சில விஷயங்கள் சொல்லிடுறான். அப்போ இந்த இடத்துல முக்கியமான ஒரு கேரக்டரு இன்ட்ரோடக்ஷன் ஆகுது. நம்ம தான் குரானை புதுசாக பார்க்குறோம் அப்படிங்கிற வகையில் வானவர்கள் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் இப்போ இதில் புதுசாக என்ட்ரு ஆகுது. இப்போ இந்த மலக்குகள்னால் யார், மலக்குகள்கிட்ட அல்லாஹ் பேசுனா அப்படிங்கும்போது மலக்குனா யார் அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்கிட்டு போகலாம். வானவர்கள்ங்கிறது யார், அவர்கள் அல்லாஹ்வுடைய சிறப்பான படை அல்லது வேலைக்காரர்கள், அல்லாஹ்வுடைய ஸ்பெஷல் என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா ஒரு டீமுன்னு சொல்லலாம், ஸ்பெஷல் டீமு. ஒவ்வொரு கவர்மெண்ட்டுக்கும் அரசாங்கத்துக்கும் கவர்மெண்ட் ஸ்டாஃப் இருக்காங்க இல்லையா, அஃபிஷியல் கவர்மெண்ட் ஒர்க்கர் இருப்பாங்க. அப்போ அது மாதிரி அரசு ஊழியர்கள், அல்லாஹ்வுடைய அரசாங்கத்தின் ஊழியர்கள், கவர்மெண்ட் ஸ்டாஃப் அவங்க. இப்போ அவர்களுடைய படைப்பு எதில் படைக்கப்பட்டது, அதுக்குள்ளே தூக்கம் வந்துருச்சு. 5 நிமிஷம் கூட இல்லைடா, அநியாயம் பண்ணுற கண்ணு இப்படி இப்படிங்கிற. லைட்டு உனக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது, எனக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது. அப்போது மலக்குகள் அவங்க எதில் படைக்கப்பட்டாங்க, எது ரிஃப்ளெக்ட் ஆகுதோ அதில் படைக்கப்பட்டாங்க. எது, லைட்டில், வெளிச்சத்தில் படைக்கப்பட்டவங்க, ஒளியினால் படைக்கப்பட்டவங்க. அவங்க தூய்மையானவர்கள், அல்லாஹ்வுக்கு மாறு செய்ய மாட்டாங்க, அல்லாஹ்வுக்கு மாறு செய்யவே மாட்டாங்க. அல்லாஹ் சொல்கிற வேலையை சொதப்ப மாட்டாங்க, மிஸ்டேக் பண்ண மாட்டாங்க. அப்போது அவர்கள்ட்ட அல்லாஹ் மனிதர்கள்னு ஒரு படைப்பை நான் உருவாக்க போகிறேன், பிரதிநிதின்னு சொல்கிறான். அது பிரதிநிதிங்கிறது மனிதர்கள் தான் அப்படிங்கிறது அடுத்தடுத்த வசனத்தில் வரும். அப்போது மனிதர்களை ஒரு பிரதிநிதியை ஏற்படுத்த போகிறேன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது இந்த பிரதிநிதி அப்படின்னு அல்லாஹ் சொல்லும்போது இங்கே ஒரு வார்த்தை தான் குரான் நமக்கு சொல்லுது. ஆனால் அந்த பிரதிநிதி எப்படி இருப்பான் அப்படிங்கிறத மலக்குகள்கிட்ட எல்லாம் விரிவாக சொல்கிறோம். அந்த பிரதிநிதியை பற்றி சொல்லும்போது அவங்க என்ன கேட்குறாங்க மலக்குகள், அப்படி ஒரு படைப்பை படைக்க போகிறேன் அப்படின்னோடனே என்ன சொல்கிறாங்க, ஓஹோ அப்படியா அப்படின்னு இருக்கல. அவங்க என்ன பண்ணுறாங்க, பதட்டமாக வராங்க. பதட்டமாய் அவங்க என்ன சொல்கிறாங்க, பூமியில் அதன் ஒழுங்கமைப்பை சீர்குலைத்து மேலும் ரத்தம் சிந்தக்கூடியவரையா அதில் நீ ஏற்படுத்த போகின்றாய். அது ஒழுங்காக போயிட்டுருக்குது, அது கண்ணா பின்னான்னு போக ஆரம்பிச்சிருமே, அதனால் பயங்கரமான பிரச்சனைகள்லாம் வருமே. நீ இறைவா நீ சொல்கிற அந்த படைப்பை மட்டும் நீ படைச்சிட்ட அப்படின்னா அதனால் நிறைய பிரச்சனைகள் வருமே. அவர்கள் ரத்தம் ஓட்டுவாங்களே, ரத்தம் ஓட்டப்படுமே,
அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. எதை வச்சு இவங்க இப்படி கேட்குறாங்க? ஏன்னா அந்த பிரதிநிதியை பற்றி அல்லாஹ் என்ன இன்ஃபர்மேஷன் அவங்ககிட்ட சொல்லியிருக்கிறான் அப்படின்னா, அவர்கள் சுயமாக இயங்கக்கூடியவர்கள் சொல்கிறோம். அல்லாஹ்வுடைய படைப்பு பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் எவ்வளோ படைச்சிருக்கான்? எல்லாமே அல்லாஹ் எல்லா ஏகப்பட்ட பொருட்களை படைச்சிருக்கான். எல்லாமே அல்லாஹ் படைச்சது தான். அல்லாஹ்வை தவிர மற்றது எல்லாமே என்ன? படைப்புகள் தான். வானங்கள், பூமி, சந்திரன், கோள்கள், மரங்கள், மிருகங்கள், இது எல்லாமே அல்லாஹ்வுடைய படைப்புகள் தான். அப்போ அல்லாஹ்வுடைய படைப்புகள் எதுவுமே சுதந்திரமாக செயல்படுறது கிடையாது. அல்லாஹ் என்ன சொல்கிறானோ அதன்படி மட்டும்தான் செயல்படுது. சூரியன், சந்திரன், கடல், மலைகள், மரங்கள், மணல் எல்லாமே அல்லாஹ்வுடைய சொல்படி தான் செயல்படுது. எதுக்குமே அது கையில், அதாவது அதோட கண்ட்ரோல் அது கையில் கொடுக்கப்படவே இல்லை. மலக்குகள் கூட அல்லாஹ்வுடைய கண்ட்ரோலில் தான் இயங்குறாங்க. மாற்றி அவங்களால செய்யவே முடியாது, அவங்களால கற்பனையே பண்ண முடியாது. ஏன்னா அவங்களுடைய டிஃபால்ட்டு சாஃப்ட்வேரே எப்படி இருக்குது? அல்லாஹ் சொல்கிறத மட்டுமே செய்கிற மாதிரி தான் அவங்களுடைய சாஃப்ட்வேரே இருக்குது. இப்போது சுயமாக செயல்படக்கூடிய ஒரு படைப்பினத்தை நான் படைக்க போகிறேன்னு அல்லாஹ்கிட்ட, மலக்குகள்கிட்ட அல்லாஹ் சொன்ன உடனே இவங்க பதட்டமாக வராங்க. அது சுயமாக அவங்க செயல்பட ஆரம்பித்தாங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, முதல் விஷயம், சுயமாக நம்மளால் ஒழுக்கமாக செயல்படவே முடியாது. அதுதான் உண்மை. இப்போ அல்லாஹ் சொல்கிற மாதிரி நம்மளால் வாழ முடியுதா? நல்லதுன்னு தெரிஞ்சாலும் நம்மளால் அது செய்ய முடியுதா? இதே அல்லாஹ்கிட்ட நம்ம கண்ட்ரோல் இருந்துச்சுன்னா நம்ம யாராவது பாவம் செய்வோமா? நம்ம யாராவது தப்பு பண்ணுவோமா? புரியுதா? இப்போ நம்ம மனசு சொல்கிற பேச்சை கேட்டு நம்ம வழி கெட்டு போவோமா? போக மாட்டோம். ஏன்னா அல்லாஹ்வுடைய கண்ட்ரோலில் துளி மிஸ்டேக் ஆகாது. சூரியன் பூமியை இழுக்க பார்க்குது, பூமியை சந்திரன் இழுக்க பார்க்குது. இது ஒவ்வொன்றும் மேக்னட்டிக் ஃபோர்ஸில் அது இழுக்க பார்க்குது. அந்த மேக்னட்டிக் ஃபோர்ஸு ஒரு அடி இந்த பக்கம் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா இது இழுத்துரும், அது ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா அது இழுத்துரும், ஒன்றோட ஒன்று அடிச்சுக்கும். இது மாதிரி கோடிக்கணக்கான வருஷங்களாக இது சுத்த வச்சுக்கிட்டே இருக்கிறான்ல. எப்படி பார்த்துக்கோ, கோடிக்கணக்கான வருஷங்களாக அல்லாஹ் இதை சுத்த வச்சுக்கிட்டே இருக்கிறான். கொஞ்சம் கூட மால் ஃபங்க்ஷன் ஆக மாட்டேங்குது. அது பூமி சுற்றுறத யூடியூப்பில் சர்ச் பண்ணி பாருங்கள். சூரியன் இப்படி ஓடிக்கிட்டே இருக்கும். அதை ஸ்பைரல் ஃபார்மில் பூமியும் கோள்களும் 7 கோள்கள் சுற்றிகிட்டே போகுது. 9 கிரகங்களா, 9 கோள்கள் சுற்றிகிட்டே போகுது. பூமி சூரியனை இப்படி பூமி சுற்றிட்டு போகுது. அதில் குறுக்கால பூமியை சந்திரன் சுற்றுது. சூரியன் இப்படி சுற்றிட்டு ஓடிக்கிட்டே இருக்கா, ஒரு பால் ஓடிக்கிட்டே இருக்குது. ஒரு ஹாக்கி மாதிரி எடுத்துக்கோ. ஹாக்கியில் ஒரு பால் அடிச்சு விட்ரு, அந்த பால் போயிட்டே இருக்கா. அந்த ஹாக்கி பாலை இன்னொரு பால் இப்படி சுற்றணும், டென்னிஸ் பால் இப்படி சுற்றணும். அது பூமி, அதுவும் சுற்றிகிட்டே இருக்கா. அந்த டென்னிஸ் பாலை இன்னொரு வேற ஒரு பால், சின்ன பால், டேபிள் டென்னிஸ் பால், அது அந்த டென்னிஸ் பாலை இப்படி சுற்றணும். எவ்வளோ டிஃபிகல்ட்டு. ஒரு கையில் இப்படி ஒன்று இப்படி போகுது, ஒன்று இப்படி, ஒன்று ஹரிசன்டலாக போகுது, அதை வெர்டிக்கலாக போகுது, ஒன்று அதை வெர்டிக்கலாக போடுது. இதில் எவ்வளோ அக்யூரசி வேணும்? அது அல்லாஹ் கண்ட்ரோலில் வச்சுருக்கான். அது அக்யூரசியில் சுற்றிட்டு இருக்கான். பல கோடி வருஷமாக சுற்றிட்டு இருக்கு. ஒரு நாளும் பிரச்சனை வந்ததில்லை, ஒரு நாள் ஸ்பீடு மாறினதில்லை, ஒரு நாள் சூரியன் உதிக்காமல் இருந்ததில்லை, ஒரு நாளும் ரம்ஜான் மாதம் பிறை வந்தால் வராமல் இருந்ததில்லை. எல்லாமே ஃபங்க்ஷனல் அவ்வளோ பக்காவாக இருக்குது. இது எல்லாம் மலக்குகள் டெய்லி பார்த்து பழக்கப்பட்டவங்க. இப்போது அல்லாவுக்கு தெரியும், அல்லாவுடைய கண்ட்ரோல் இல்லாமல் வேறு யார் கண்ட்ரோலில் எது கொடுத்தாலும் டேமேஜ் ஆகும்னு. ஒரு நாள் சூரியன் கண்ட்ரோலில் நீ இந்த ஸ்பீடில் சுற்றுன்னு ஃப்ரீயாக விட்டுட்டான்னு வச்சுக்கோ, சூரியன் அடிச்சிடும் போய் எங்கேயாவது. அப்போ எல்லாமே அல்லாஹ் தன்னுடைய கண்ட்ரோலில் வச்சுருக்காங்கும்போது, கண்ட்ரோல் இல்லாத ஒரு படைப்பு கேள்விப்பட்டவனே இவங்க பதறாங்க. அப்போது கண்ட்ரோல் இல்லாத படைப்பு ஒவ்வொரு சுதந்திரம் இருக்குதுன்னு அல்லாஹ் சொல்கிறான். யாருக்கு? மனுஷனுக்கு சுதந்திரம் இருக்குங்கிறான். எல்லா மனுஷனும் ஒரே மாதிரி இயங்குவாங்களான்னு கேட்டால் அதுவும் இல்லைங்கிறான் அல்லாஹ். ஒவ்வொரு மனுஷனுக்கும் அவன் சுதந்திரம் இருக்குங்கிறான். எல்லாரும் ஒரே மாதிரி யோசிப்பாங்களான்னு கேட்டால் இல்லைங்கிறான். அப்போது கொலாப்ஸ் ஆகுமா ஆகாதா? இப்போ எல்லாரும் ஒரு ஜன்னல் சீட்டுக்கு அடிச்சுக்கிறானா இல்லையா?
ரேஷன் கடையில் ஃபஸ்ட்டு நான் தான் போகணுன்னு எல்லோரும் மோதுறானா இல்லையா? எல்லாருக்கும் இஷ்டம் என்ன? அந்த இது தான். புரியுதா? சாப்பாடு வருது, பிரியாணி வருது, அவனுக்கு ஒரே லெக் பீஸ் தான் இருக்கும், அதில் எல்லோரும் அடிச்சுக்கிறானா இல்லையா? புரியுதா? அப்போ மனுஷன் இருந்தாலே அந்த இடத்துல அவனுக்கு ஒருத்தனுக்கு இஷ்டம் இருக்குன்னா அதே இஷ்டம் இன்னொருத்தனுக்கு இருக்கும். ஏன் இஷ்டம் அவன் இஷ்டமும் மோதும் போது பிரச்சனை வரும். அதில் யார் பலசாலியோ அவன் எடுப்பான். பலசாலி என்ன பண்ணுவான்? பலம் இல்லாதவனை போட்டு அடிப்பான். அதனால தான் மலக்குகள் கேட்குறாங்க. இது எல்லாமே 2 டயலாக் தான். அல்லாஹ் வந்து பிரதிநிதி உருவாக்குறேங்கிறான். பிரதிநிதிக்கு பின்னாடி இவ்வளோ விஷயம் நம்ம திங்க் பண்ணி எடுக்கணும். இது ரத்தம் ஓட்டுவாங்களேன்னு மலக்குகள் கேட்குறாங்க. ஏன் எப்படி அவங்க அதை கேள்வி கேட்டாங்கன்னு பின்னாடி எடுத்தோம்னா அதுக்கு பின்னாடி இவ்வளோ ஸ்டோரி இருக்குது. இன்னும் விரிவாக போகலாம், சுருக்கமாக சொல்கிறேன். அப்போ அடுத்தது அவங்க கேட்குறாங்க, மலக்குகள் கேட்குறாங்க, நாங்கள் தான் உன்னை புகழ்ந்து துதிப்பாடி உன் தூய்மையை போற்றி கொண்டிருக்கிறோமே, நாங்கள் தான் உன்னை தஸ்பீஹ் செய்கிறோம், உன்னை புகழ்ந்து எனி டைம் உன்னோட இபாதத்தில் இருக்கிறோம், உன்னை வந்து ஒரு நாளும் வந்து எதிர்த்து நாங்கள் பேசுனதில்லை, உனக்கு மாறு செஞ்சதில்லை, உனக்கு முழுசாக கட்டுப்பட்டு நாங்கள் நடந்துகிட்ருக்கோம் என வினவினார்கள். அதற்கு இறைவன் கூறினான், நீங்கள் அறியாதவற்றையெல்லாம் நிச்சயமாக நான் அறிவேன். அப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, இந்த மனித படைப்பு எதுக்கு? இவங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுது. இப்படி சொந்தமாக செயல்படும், அது கையில் ஃப்ரீடம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறீங்க, அல்லாஹ் சொல்கிறான். அப்போ இந்த படைப்புடைய நோக்கம் என்ன? கண்டிப்பாக எது நோக்கம் இல்லை? வணங்குவது. மலக்குகள் என்ன வேலை செய்கிறாங்களோ அந்த வேலைக்காக இல்லைங்கிறது மட்டும் தெரியுதுன்னு மலக்குகள் சொல்கிறாங்க. இபாதத் செய்கிறதுக்கு, வெறும் வந்து துதிக்கிறதுக்கும் தஸ்பீஹ் செய்கிறதுக்கும் அல்லாஹ்வை சஜ்தா செய்கிறதுக்கும் அல்லாஹ்வை துதி பாடுறதுக்கும் இந்த படைப்பு இல்லை. ஏன்னா அந்த தேவையை தான் நாங்கள் கரெக்டாக பண்ணிகிட்ருக்குறோமே. நாங்கள் ஒழுங்காக தொழுகலைங்கும்போது நீ தொழுகிறதுக்கு புதுசாக ஒரு கூட்டத்தை உருவாக்கலாம். நாங்கள் ஒழுங்காக தஸ்பீஹ் செய்யலைங்கும்போது தஸ்பீஹ் செய்கிறதுக்கு ஒரு புது கூட்டத்தை உருவாக்கலாம். அப்போ எதுக்காக இந்த கூட்டம்? அப்போ இதில் தான் நான் சொன்னேன்ல, இன்றைக்கி முஸ்லீம் வந்து முஸ்லீமாக இல்லைன்ட்டு. ஏன் அப்படின்னா குரானில் வந்து ஆழமாக சிந்திக்கிறது இல்லை. இன்றைக்கி முஸ்லீமுடைய உச்சபட்ச ஈமான் என்னவாக இருக்குது? அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்வதிலும் அல்லாஹ்வை அதிகமாக தொழுகிறதிலும் அல்லாஹ்வை இந்த வகையில் திருப்திப்படுத்துறதுலும் தான் இருக்குது. ஆனால் மலக்குகள், மனித படைப்பு ஸ்டார்ட் ஆகும்போதே அந்த கேள்வி இல்லைன்னு வந்துருச்சு. நம்ம எந்த கொஸ்டினுக்கு ஆன்சரை எழுதிட்டுருக்கிறோமோ அந்த கொஸ்டின் எக்ஸாமில் இல்லைன்னு சொல்லிட்டு எடுத்தோடனே ஃபஸ்ட்டு குரான் டிக்ளேரே அதுதான் பண்ணுது. ஆனால் அந்த ஒர்க்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கான்னு கேட்டால் இருக்குது. மலக்குகளுடைய அந்த போர்ஷனும் நமக்கு இருக்குது. எந்த போர்ஷனு? தஸ்பீஹ் செய்கிறதும் சஜ்தா செய்கிறதும் அல்லாஹ்வை புகழ்கிறதும் ஹம்து செய்கிறதும் அந்த போர்ஷன் நமக்கு இருக்குது. ஆனால் அதை வச்சு மட்டுமே இந்த மனித குலத்துடைய வெற்றி தீர்மானிக்கப்படுறதில்லை. அப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டினே மலக்குகள் என்ன கேட்குறாங்க? இவங்க இதுக்கான ஆட்கள் கிடையாதுங்கிறது மட்டும் எங்களுக்கு புரியுது, ஏன்னா அதுக்கு தான் நாங்கள் இருக்கோம். அப்போ இவங்களுடைய ரீசன் என்ன அப்படின்னு கேட்கும்போது அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அதுக்கு ஒரு கிளாஸ் நடத்துகிறான் மலக்குகளுக்கு. பின்னர் அல்லாஹ் எல்லா பொருள்களின் பெயர்களையும் ஆதமுக்கு கற்றுக் கொடுத்தான். ஆதம் நபி அல்லாஹ் கூப்பிட்டு எல்லா பொருட்களுடைய பெயர்களையும் கற்றுக் கொடுக்குறான். கற்றுக் கொடுத்து பிறகு அவற்றை வானவர்களின் முன் வைத்து ஒரு பிரதிநிதியை பூமியில் நியமித்தால் பூமியின் ஒழுங்கு அமைப்பு சீர்குலையும் எனும் உங்கள் கருத்து சரியானால் இவற்றின் பெயர்களை சற்று சொல்லுங்கள் என்று கூறினான். நீங்கள் சொல்கிறீங்கள இந்த மாதிரி பூமியில் வந்து ஒரு புதிய படைப்பை உருவாக்கினா பூமியில் இருக்கிற எல்லாமே கெட்டு போயிடும்னு சொல்கிறீங்கள, உங்களுக்கு ஒரு டெஸ்ட்டு வைக்கிறேன், நீங்கள் வாங்க, நான் ஒரு கேள்வி கேட்குறேன், அதுக்கு பதில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சில பூமியில் இருக்கக்கூடிய அந்த பொருட்களுடைய பெயர்களை காமிச்சு இந்த பொருட்களுக்கு பதில் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறான். அதுக்கு மலக்குகள் சொல்கிறாங்க, குறை ஏதும் இல்லாத தூயவன் நீயே. அவங்க என்ன சொல்கிறாங்க? ஒரு குறையும் இல்லாதவன் நீங்கள் தான். அவங்க டக்குன்னு ரியலைஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த கேள்வி கேட்டவொன்னே அவங்களால அந்த கேள்விக்கு எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு தெரியல, அதுக்கு என்ன ரிப்ளை சொல்லணும்னு தெரியல. அவங்களுக்கு இருந்த ஆதங்கம் என்ன? பூமி ஸ்மூத்தாக இருக்குது, அதில் ஏன் ஒரு பிரச்சனை உண்டாக்கணும்? இதோடைய ரீசன் என்ன? மலக்குகள் இந்த படைப்புடைய ஹிக்மத் என்னன்னு நாங்கள் தெரிஞ்சுக்க விரும்புகிறோங்கிறது தான் ரீசன். ஆனால் அந்த கேள்வி கேட்டவுடனே அல்லாஹ் ஒரு பதிலுக்கு ஒரு கேள்வி கேட்டவுடனே அவங்களால பதில் சொல்ல முடியல. நீ எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததை தவிர வேறு எதுவும் எங்களுக்கு தெரியாது. நீ என்ன எங்களுக்கு கற்றுக் கொடுத்தியோ அதை தவிர வேறு எதுவும் எங்களுக்கு தெரியாது. உண்மையில் நீ மட்டுமே
பேரறிவும் மிக்க ஞானமும் உடையவன் என்று அவர்கள் கூறினார்கள். என்ன சொல்லிடுறாங்க? அல்லாஹ் எல்லா அறிவும் உனக்கு தான் இருக்குது, எங்களுக்கு எந்த அறிவும் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க ஸ்டேட்மெண்ட்டு கொடுத்துட்றாங்க. பின்னர் இறைவன் கூறினான், ஆதமே, இவற்றின் பெயர்களை நீர் அவர்களுக்கு அறிவியும். அவற்றின் பெயர்களை அவர்களுக்கு அறிவித்ததும் வானங்களிலும் பூமியிலும் உங்களுக்கு மறைந்திருக்கக்கூடிய உண்மைகள் அனைத்தையும் நிச்சயமாக நான் நன்கறிவேன். மேலும் நீங்கள் வெளிப்படுத்தக்கூடியவற்றையும் மறைத்து கொண்டிருப்பவற்றையும் நான் நன்கறிவேன் என்று உங்களிடம் நான் கூறவில்லையா என கேட்டான். அப்புறம் ஆதம் நபி அல்லாஹ் கூப்பிட்டு எந்த கேள்விகளை மலக்குகள்கிட்ட கேட்டானோ அதே கேள்விகள் ஆதம் நபி கிட்ட கேட்கப்படுது. அதுக்கு ஆதம் நபி டக்கு டக்குன்னு பதில் சொல்கிறாரு. அதுக்கு அல்லாஹ் சொல்கிறான், வானங்களிலும் பூமியிலும் மறைந்திருக்கக்கூடிய உண்மைகள் அனைத்தையும் நிச்சயமாக நான் நன்கறிவேன். இப்போ நீங்கள் ஒரு சந்தேகத்தை கேட்குறீங்க, ஒரு பொருள் நான் படைச்சிருக்கேன், படைக்க போகிறேன்னு சொல்கிறேன், உடனே நீங்கள் டவுட்டு கேட்குறீங்க. இது எதுக்குன்னு கேட்குறீங்க. நான் படைச்சிருக்கிறேன், எனக்கு எல்லா நாலேஜ் இருக்குது, நான் ரொம்ப பெரிய புத்திசாலின்னு உங்களுக்கு தெரியாதா? அல்ல கேட்குறேன். நான் ஒரு வேலை செய்கிறேன்னா அதில் ஒரு ரீசன் இருக்குன்னு உங்களுக்கு தெரியாதா? நான் ஒரு புத்திசாலின்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? நீங்கள் நினைக்கிறது என்னான்னு தெரியும், உங்களால் நினைக்க முடியாதது என்னான்னு எனக்கு தெரியும். நீ கேட்ட கேள்வி இது, உனக்கு கேட்க தெரியாத கேள்வி எதுன்னு எனக்கு தெரியும். அல்லாஹ் சொல்கிறேன். அதனால் நான் உங்களிடம் கூறவில்லையா, எனக்கு எல்லாம் தெரியும்னு உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்கும்போது அல்லாஹ் இந்த இடத்துல என்ன ஆதம் நபி கிட்ட ப்ரூவ் பண்ணுறான் அப்படின்னா, இந்த படைப்பு பலவீனமாக இவங்க நினைக்கிறது என்ன, அவங்களோட கம்பேர் பண்ணுறாங்க. மலக்குகளோட அவங்க என்ன கம்பேர் பண்ணுறாங்க? நமக்கு எல்லாமே அல்லாஹ் கையை பிடிச்சி தான் கூட்டிகிட்டு போகிறான், அல்லாஹ் தான் நம்மளை கைட் பண்ணுறான். அல்லாஹ் மீறி நாம் இது வரைக்கும் வாழ்ந்ததே கிடையாது. அல்லாஹ் இல்லாமல் நாங்கள் தனியாக சுயமாக ஒரு நாள் கூட ஒரு நிமிஷம் கூட நாங்கள் வாழ்ந்ததே கிடையாது. அப்போ நீ திடீர்னு எங்களை விட்டுட்டா அவங்க கதி என்ன ஆகும்? மலக்குகளுக்கு அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து யோசித்து பார்க்குறாங்க. டெய்லி நீ தானே எங்களுக்கு வழி நடத்தியிருக்க, திடீர்னு நாளையிலேருந்து நீங்களே சொந்தமாக செயல்படுங்கன்னு கேட்டால் எங்களுக்கு என்ன தெரியும்? எங்களுக்கு முடியாதில்ல, அவங்களால செயல்பட முடியாதில்ல. அதனால் அவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்களோட அதை கம்பேர் பண்ணிவிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, மனுஷனையும் குறைச்சி மதிப்பிடுறாங்க. அப்போ அல்லாஹ் என்ன பண்ணுறான், மனுஷனை நான் என்ன பண்ணியிருக்கேன், அவனுக்கு நான் என்ன கெப்பாசிட்டி கொடுத்துருக்கிறேன்னு பாரு அப்படின்னு சொல்லி இங்கே ஆதம் நபியுடைய அந்த பெயர்களை அந்த பெயர்களுடைய அந்த எக்ஸாமில் அவங்க ஜெயிச்சாங்கல்ல, அந்த குவாலிஃபிகேஷன் கொண்டாந்து காட்டுறான். இதில் கூடுதலாக வேற ஒரு விஷயமும் அல்லாஹ் காமிக்கிறான். ஆதம் நபியுடைய வாரிசுகளில் நபிமார்கள் பிறப்பாங்க. நீ நினைக்கிற மாதிரி இவங்க எல்லாருமே சீர்கேடு மட்டுமே செய்ய மாட்டாங்க, சீர்திருத்தவாதிகளும் இதில் பிறப்பாங்க. அப்போ ரசூல்லாவை காட்டுறான், இப்ராஹிம் நபியை காட்டுறான், மூசா நபியை காட்டுறான், ஈசா நபியை காட்டுறான். இவங்க சுதந்திரம் கொடுக்கப்பட்டாலும் எனக்கு மீறி எதுவுமே செயல்பட மாட்டாங்க. உங்களுக்கு வேறு வழி இல்லை, என்ன ஃபாலோ பண்ணுறீங்க. வானம் பூமி இது எல்லாமே வேறு ஆப்ஷன் இல்லை, எனக்கு கட்டுப்படுது. ஆனால் ஆப்ஷன் கொடுத்தாலும் பாரு எனக்கு மாற்றி செய்ய மாட்டாங்க. அந்த மாதிரி ஆட்கள் பாரு, முகமதை பாரு, ஈசாவை பாரு, மூசாவை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் என்ன பண்ணுறான், அந்த ஒரு இது கிளியர் பண்ணுறான். கிளியர் பண்ணிவிட்டு இது எதுக்காக படைக்கப்பட்டதுன்னு எனக்கு தான் தெரியும். இன்னும் எக்ஸாம் என்னங்கிறது ஃபுல்லாக எக்ஸ்போஸ் பண்ணல. மலக்குகளுக்கு இவ்வளோ இன்ஃபர்மேஷன் கொடுத்தா போதும். சீர்கேடு மட்டும் நடக்கும் தான், எல்லாமே தப்பாக நடக்கும் தானே நினைக்கிறேன், கரெக்டாகவும் நடக்கும். எல்லோரும் கொலாப்ஸ் பண்ணிடுவான்னு தானே நீங்கள் நினைக்கிறீங்க, இல்லை சரியாகவும் நடக்கும் அப்படின்னு எல்லாம் சொல்கிறான். ஏன்னா இந்த சுதந்திரம் இருக்குல்ல, அது எப்பயுமே கன்ஃபியூஸ் அதிகப்படுத்தும். உதாரணத்துக்கு சொல்கிற வேலை செய்கிறது ஈஸியாக, நம்ம இஷ்டத்துக்கு வேலை செய்கிறது ஈஸியாக? நம்ம இஷ்டத்துக்கு வேலை செய்கிறது ஈஸின்னு நினைப்போம், ஆனால் செஞ்சு பார்த்தா தெரியும். இப்போ இதே சூப்பர் மார்க்கெட் இதே ஹோட்டலுக்கு போகிறான், அனுப்புகிறான், அங்கே ஒரு 100 டிஷ் இருக்குது, ஏதாவது ஒன்று சாப்பிட்றது வாங்கிட்டு வா அப்படின்னா அங்கே போய் அப்போ தான் நீ கன்ஃபியூஷனே உனக்கு வரும். ஏதாவது ஒன்று கேட்டாங்களே, இவனுக்கு புரோட்டா பிடிக்குமா, அரிசி பிடிக்குமா, ரைஸ் பிடிக்குமா, பிரியாணி பிடிக்குமா, குஸ்கா பிடிக்குமா, சிக்கன் பிடிக்குமா, மட்டன் கன்ஃபியூஸ் ஆயிடுவேன். அதே நான் ஒன்று சொன்னேன்னு வச்சுக்கோ, வெறும் போய் புரோட்டா வாங்கிட்டு வானே, அழகாக நேராக போக புரோட்டா போய்ட்டு வாங்கிட்டு வருவோம். இப்போ மலக்குகள் இப்படி வேலை செஞ்சு பழக்கம், புரியுதா? அப்போ அந்த ஆங்கிளில் இருந்துட்டு அவங்க திங்க் பண்ணும்போது சுதந்திரம் எப்பயுமே நமக்கும் பிரச்சனை தான். பெஸ்ட் ஆப்ஷன் என்னென்னா மலக்கு மாதிரி வாழ்கிறது தான் பெஸ்ட் ஆப்ஷன். பிரச்சனை இல்லாமல் அல்லாவுடைய வழிகாட்டுதல் படி அல்லாவுடைய கண்ட்ரோலில் மீறி போகாமல் எப்படி வானம் பூமி அவன் கண்ட்ரோலுக்குள்ளே இயங்குதோ அதுக்குள்ளே இருக்கிறது தான் பெஸ்ட் ஆப்ஷன். அப்போ சுதந்திரத்தை பற்றி
சுதந்திரம் இருக்குது அப்படின்னா இப்போ அந்த சுதந்திரம் ஏன் தரப்பட்டுச்சு, அந்த சுதந்திரத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஹிக்மத் என்ன, இது வந்து நம்ம அல்லாவுக்கு மட்டும்தான் தெரியுங்கிறான். இது மலக்குகள் உங்கள் லெவலே கிடையாது இது கெப்பாசிட்டி புரிஞ்சிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான். அப்போ அடுத்தது வந்து அல்லாஹ் இதில் எதுவுமே வீணாக படைக்கலன்னு புரிஞ்சுக்கும். இதுலேயே நம்ம கூடுதலாக இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கும். நம்மளை பொறுத்த வரைக்கும், மலக்குகளை பொறுத்த வரைக்கும் நாம் வேஸ்ட் மெட்டீரியல், இது எதுக்கு புதுசாக ஒன்று வருது அப்படின்னு நினைக்கிறோம். இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் பூமியில் எத்தனை வேஸ்ட் மெட்டீரியல் இருக்குது. தவளையை பார்க்குறோம், இது எதுக்கு கிடக்கு, இது ஒரு வேஸ்ட்டாக இருக்குது. ஓனானு பார்க்குறோம், அது வேஸ்ட்டாக இருக்குது. பள்ளியை பார்க்குறோம், இது சும்மா இருக்குது, நம்மளை டார்ச்சர் பண்ணுது. எறும்பு பார்க்குறோம், அது டார்ச்சர் பண்ணுது. தேல் பார்க்குறோம், இது கெட்டது, இது எதுக்கு படைச்சிருக்கான். இப்போ இது எல்லாத்துக்கும் இந்த வசனத்தை நீங்கள் ஃபிட் பண்ணி, அவனுக்கு ஒன்றும் தெரியாமல் கிடையாது, வேஸ்ட்டாக எதுவும் இங்கே பூமிட்டு சுற்றிட்டு இல்லை. இது ஒவ்வொன்றுக்கும் ரீசன் இருக்குது. இன்றைக்கி வந்து சயின்ஸ் வந்து விளக்குது. புலி எதுக்கு இருக்குது, மான் எதுக்கு இருக்குது, அதெல்லாம் இருந்தால் தான் யானை எதுக்கு இருக்குது. இவங்கெல்லாம் விவசாயம் பார்க்குறாங்க காட்டில். யார்? யானை, மான், இவங்கெல்லாம் என்ன பண்ணிகிட்ருக்காங்க, விவசாயம் பார்க்குறாங்க. காடு வந்து செழிப்பாக இல்லைன்னு வச்சுக்கோ, ஆக்சிஜன் கிடைக்காது. புலிகளை நீ கொன்னுட்ட அப்படின்னா மரங்கள் வளராது. ஒரு பகுதி, ஒரு சீமான் கூட ஒரு கதையை சொன்னாப்பி. என்னென்னா, ஒரு பகுதியில் மான்கள் இருக்குது, புலிகள் இல்லை. பார்த்தா அந்த இடத்துல வந்து என்ன ஆகுது, காடு வந்து வறட்சி ஆயிடுச்சு, மழை பெய்ய மாட்டேங்குது. ஏன் மழை பெய்ய மாட்டேங்குது, உட்காந்து ஆராய்ச்சி பண்ணுறான். மழையே பெய்ய மாட்டேங்குது. என்ன பண்ணுதுன்னா, உட்காந்து ஃபுல்லாக ரிசர்ச் பண்ணி பார்த்துட்டு ஒரு 10 புலி கொண்டாந்து விடுங்க மழை பெய்யும் அப்படிங்க. 10 புலி கொண்டாந்து விடுங்க. என்னடா ரீசனுன்னு பார்த்தா, இயற்கையாக மழை இப்போ செடியெல்லாம் காஞ்சி போச்சா, மறுபடியும் ஒரு மழைக்கு செடி காஞ்சி புல் வளருமா, அப்படி புல் வளருது. வளர்ந்தவுடனே என்ன பண்ணிடுறாங்க, ஒரு சைஸாக ஆனவுடனே மான்கள்லாம் தின்றுது. மான்கள்லாம் தின்னோடனே காடு மறுபடியும் வளருமா, ஒரு வருஷத்துக்கு மறுபடியும் அது அடுத்த வருஷம் தான் அந்த குட்டியூண்டு செடி வருமா. அந்த குட்டியோட செடியை இவங்க வளர விட்டால் தானே. அப்போனா செக்யூரிட்டியாக போட முடியும் அந்த செடியை திங்க வேணான்ட்டு. அந்த ஏரியாவில் புலி சுற்றிட்டு இருந்துச்சுன்னா மான் அந்த ஏரியாவுக்கு வருமா. அப்போ அந்த இடத்துல மரம் வளரும். மரம் வளர்ந்துச்சுன்னா காடு வளரும். காடு வளர்ந்துச்சுன்னா தண்ணி வரும். தண்ணி வந்துச்சுன்னா புலி இந்த இடத்துல வந்து தண்ணி குடிக்காது, அது வேறு இடத்துல போய் தண்ணி குடிக்கும். சைக்கிள் எல்லாம் எப்படி வச்சுருக்கிறோம். அப்போ புலி நம்ம என்ன நினைக்கிறோம், தண்டமாக இருக்குது, இது டேஞ்சரான பிராணி, நம்மளை அடிச்சிரும் அப்படிங்க. ஆனால் புலி இல்லைன்னா அது வந்து காவலாளி வேலையை பார்த்துட்டு இருக்குது. எங்கே, ஒட்டுமொத்த காட்டுக்கும் விவசாயி அல்லா, அந்த விவசாயியோடைய வேட்டை நாயாக வேலை எது பார்க்குது, புலி, சிங்கம், இதெல்லாம் பார்க்குது. இப்போ ஒவ்வொன்றுக்கும் ரீசன் இருக்குது. எதுவுமே அல்லா வேஸ்ட்டு படைக்கல. இதை மட்டும் மைண்டில் வச்சுங்க. எதுவுமே கொசு வேஸ்ட்டாக இருக்குமா, அதோடைய பர்பஸ் இருக்கும். அது என்னன்னு நமக்கு தெரியல. ஆனால் ஒன்று, கொசுவை அல்லா செஞ்சுருக்கிறான்னு கன்ஃபார்ம் இல்லை. அப்போ அல்லா செஞ்சானா அதில் ஒரு ரீசன் இருக்கும். இது மட்டும் நம்ம மைண்டில் வச்சுக்கணும். ஓகே. அடுத்தது அல்லாஹ் வந்து என்ன பண்ணுறா, பின்னர் நீங்கள் ஆதமுக்கு சஜிதா செய்யுங்கள் என்று வானவர்களுக்கு நாம் கட்டளையிட்ட போது அவர்கள் எல்லோரும் சஜிதா செய்தார்கள். அப்போ வானவர்களை வந்து அல்லாஹ் என்ன சொல்கிறான், சஜிதா செய்யுங்க அப்படிங்கிறான். இப்லீஸை தவிர, இப்லீஸ் செய்யலை, அவன் கட்டளையை மறுத்தான், மேலும் ஆணவன் கொண்டு விட்டான், நிராகரிப்பவர்களில் ஒருவனாக ஆகிவிட்டான். அல்லாஹ்வுடைய ஆர்டரை அவன் என்ன பண்ணான், மறுத்துட்டான், காஃபிர்களில் ஒருவனாக அவன் ஆகிவிட்டான். இந்த இடத்துல ஒரு சந்தேகம், மனிதனுக்கு சஜ்தா செய்யலாமா? ஆதம் நபி மனிதன், அல்லாஹ் தானே சஜ்தா செய்யணும். இன்றைக்கி வந்து மனிதனுடைய காலில் மனிதன் விழுவுறது ரசூல்லா அனுபவிச்சாங்களா? தடுத்துட்டாங்க. ரசூல்லா காலில் உழுவுறதுக்கு பர்மிஷன் கேட்கப்பட்டது. சஹாபாக்கள் கேட்டாங்க. மற்ற ஊர்களில் மன்னர்களுடைய கால்களில் பொதுமக்கள் விழுறாங்க, உலகத்திலேயே காலில் விழுவதற்கு மிகவும் தகுதியான நபர் நீங்கள் தான், உங்கள் காலில் எங்களுக்கு விழுவுறதுக்கு அனுமதி கொடுங்கன்னாங்க. ரசூல்லா சொன்னாங்க, இல்லை, அல்லாஹ் அதை தடுத்துட்டான். அப்படி அனுமதி கொடுக்கறதா இருந்தால் கணவனுடைய காலில் மனைவியை விழ வச்சுருப்பேன். அப்படி வந்து கொடுக்குற ஆப்ஷன் இருந்ததுன்னா அது ஒன்று செஞ்சுருப்பேன். இதுலேயும் வந்து அல்லாஹ் வந்து அது ரசூல்லா என்ன சொல்கிறாங்க, அவ்வளோ உபகாரம் அதில் பூமியில் வந்து நடக்கிற விஷயங்களில் கணவனுக்கு மனைவிக்கு வந்து கணவன் வந்து ரொம்ப உபகாரம் செய்கிறான். அப்போ அதை கணக்கு போடும்போது பூமியில் வந்து இவனுக்கு தான் அந்த உரிமை இருக்குது காலில் விழுவுறது, ஆனால் அதுவும் நான் தடை செய்கிறேன், ஆப்ஷன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரசூல்லா சொல்கிறாங்க. அப்போது இந்த இடத்துல வந்து குர்ஆனில் என்ன இருக்குது, ஆதம் நபிக்கு மலக்குகளே சஜ்தா செஞ்ச மாதிரி இருக்கு. அப்படிங்கும்போது இந்த சஜ்தா வந்து அல்லாஹ் செய்ய சொன்னதுனால
இது அல்லாஹ்வுடைய கட்டளையை நிறைவேற்றினால சஜ்தா ஆதம் நபிக்கு செய்யப்பட்டிருந்தாலும் உண்மையிலே யாருக்கு சஜ்தா செய்யப்பட்டது? அல்லாஹ்வுக்கு தான் சஜ்தா செய்யப்பட்டது. ஏன்னா அல்லாஹ் சொல்கிறது கேட்டு நடக்கிறது என்ன? அது இபாதத்து. அதுதான் இபாதத். அல்லாஹ் நோன்பு வைக்க சொன்னால் இபாதத்து, நோன்பு வைக்கக்கூடாதுன்னு பெருநாளில் சொன்னால் அது அன்றைக்கி என்ன இபாதத்து? இப்போ ஈத் அன்னைக்கு நோன்பு வைக்காதுன்னு அல்லாஹ் சொல்லிக்கிறான். அப்போ அன்றைக்கி அல்லாஹ்வுக்கு நோன்பு பிடிக்கும்னு சொல்லி அன்றைக்கி நோன்பு வச்சேன்னா அது இபாதத்தா? அன்றைக்கி நோன்பு வைக்காமல் இருக்கிறது இபாதத்து, இன்றைக்கி நோன்பு வைக்கிறது இபாதத்து. அப்போ காலில் உழுவ சொன்னால் அது இபாதத்து, காலில் விழாதன்னு சொன்னால் அது இபாதத்து. அல்லாஹ்வுடைய ஆர்டர் தான் இபாதத்தை தவிர அந்த ஆர்டரில் என்ன இருக்குன்னுலாம் நம்ம போட்டு மண்டையில் ஏற்றி ஆராய்ச்சி பண்ண வேண்டியதில்லை. ஸோ அந்த அடிப்படையான சில பேர் இது என்ன நினச்சிக்கிறாங்க, ஆதம் நபிக்கு சஜ்தா செய்யப்பட்டிருக்கு, ஸோ பெரியவங்க காலில் விழுவுறது தப்பு இல்லை, பெரியவங்க காலில் சின்னவங்க விழலான்னு சொல்லி கணக்கு எடுத்துக்கிறாங்க. ஆனால் ரசூல்லா நேரடியாக தடுத்துட்டாங்க. ரசூல்லா நேரடியாக தடுத்த செய்தி நமக்கு கிடைக்காமல் இருந்தால் இந்த வசனத்தின்படி காலில் விழுவுறது கரெக்டுன்னு இருக்கும். ஆனால் ரசூல்லா தடுத்துட்டாங்கல்ல, ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணக்கூடாது, காலில் விழுவக்கூடாதுங்கிறது இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த இடத்துல ஆதம் நபிக்கு சஜ்தா செய்ய சொல்லி மலக்குகளில் எல்லாம் உத்தரவு போட்டான்ல, இதுக்கு காரணம் என்ன? பூமியில் போகிறவங்க பூமியில் அவங்க பூமிக்காக படைக்கப்பட்டவங்க பூமிக்கு நேராக போக வேண்டியதானே. மலக்குகள்லாம் கூப்பிட்டு சஜ்தா செய்ய வைக்கணும். ஆதம் நபி பெரிய ஆளுன்னு காட்டுறான். உங்களை விட மலக்குகளை விட ஆதம் நபி பெரிய ஆளுன்னு இந்த இடத்துல அல்லாஹ் ப்ரூவ் பண்ணுறான். ஆதம் நபி எந்த விதத்தில் பெரிய ஆள்? மண்ணில் படைக்கப்பட்டது ப்ளஸ்ஸா மைனஸா? இப்ளீஸ் ஏன் சஜ்தா செய்ய மாட்டேங்கிறான்? மண்ணில் படைக்கப்பட்டதுனால இவன் மண்ணில் வந்தவன், இவனுக்கு நான் சஜ்தா பண்ணணுமா? நாங்கள் நெருப்பில் வந்தவங்கிறான். ஃபஸ்ட்டு எல்லாம் லைட்டு படைத்தோம். புகாரில் ஒரு ஹதீஸ் கூட வரும், ஆயிஷா சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ் வரும், எந்த கிதாபுலன்னு தெரியல, ஒரு ஹதீஸ் வரும். ஃபஸ்ட்டு அல்லாஹ் ஒளியை படைத்தான், அதிலிருந்து ஒளியிலிருந்து மலக்குகளை படைத்தான், அதுக்கப்புறம் நெருப்பை படைத்தான், அதுக்கப்புறம் நெருப்புலேருந்து ஜின்களை படைத்தான் அப்படின்னு. அப்போ நம்மளே மூணாவது தான் வரும் சீக்வன்ஸ் படி. மலக்கு ஜின்னு வரும்போது இந்த சீனியர் கிடையாது, நம்ம ஜூனியராக இருக்கிற இவன் பின்னாடி, அதுவும் இந்த மெட்டீரியல் ஒஸ்ட்டு மெட்டீரியல், இதில் இருக்கிற அந்த மெட்டீரியலுக்கு நான் ஏன் சஜ்தா பண்ணணும் அவன் கொஸ்டின் கேட்குறான். ஆனால் அல்லாஹ் இதை பற்றி ஏற்கனவே மலக்குகள்கிட்ட என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதம் நபி உருவாக்குறதுக்கு முன்னாடியே அல்லாஹ் அதை சொல்லி வச்சிருக்கிறான். 15வது அத்தியாயத்தில் 28வது வசனம், 15வது அத்தியாயத்தில் 29வது வசனம். அதில் அல்லாஹ் சொல்கிறான், மலக்குகளிடம் உமது இரட்சகன் கூறினான், நிச்சயமாக நான் மனிதனை சப்தம் வரக்கூடிய நாற்றம் வரக்கூடிய கருப்பு களிமண்ணிலிருந்து படைக்கப் போகிறேன் என்று கூறிய சமயத்தை நினைவு கூறிய. ஸ்மெல் வரக்கூடிய கருப்பு களிமண் போட்டு குழச்சின்னா ஒரு நாரும், அந்த ஸ்மெல்லு கெட்ட வாடை வரக்கூடிய அந்த களிமண்ணிலிருந்து ஒரு மனிதனை நான் படைக்க போகிறேன். பின்னர் அவரை நான் சரியாக உருவாக்கி அவரில் என் ஆவியிலிருந்து நான் ஊதிய போது அவருக்கு சிரம்பணிந்தவர்களாக விழுங்கள் என்று மலக்குகளிடம் அல்லாஹ் கூறினான். அல்லாஹ் என்ன சொல்கிறான், அவங்கள நான் உருவாக்குவேன், செய்யும்போது இந்த மோசமான மெட்டீரியல்லேருந்து செய்ய போகிறேன், அதுக்கப்புறம் என்னுடைய ரூஹை எடுத்து நான் ஊதி உயிர் கொடுக்கும்போது நீங்கள் சஜ்தா பண்ணணுன்ட்டு அல்லாஹ் முதல்ல ஆர்டர் போட்டான். இது சஜ்தா ஆதம் நபியை செஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் சஜ்தா செய்யுங்கன்னு சொன்னதில்லை, முன்னாடியே சொல்லி வச்சுட்டான், இந்த மெட்டீரியல் உருவாக்க போகிறேன், நான் செய்கிற நாளுக்கு நீங்கள் சஜ்தா வைக்கணுன்ட்டு. இப்போ அல்லாஹ் என்ன பண்ணுறான், ஆக்சுவலாக இது மலக்குகளுக்கு சோதனை பண்ணுறான். மலக்குகள்கிட்ட சொல்லும்போது என்ன சொல்கிறான், உங்களோட உயர்ந்த மெட்டீரியலில் படைக்க போகிறேன்னு சொல்லலை, உங்களோட ஒஸ்ட் மெட்டீரியல் ஸ்மெல்லு நாத்தம் பிடிச்ச ஒரு மெட்டீரியலில் செய்ய போகிறேன், ஆனால் உயிர் கொடுக்கும்போது என்னுடைய ரூஹை எடுத்து அதில் ஊத போகிறேன், நீங்கள் சஜ்தா செய்யணும்னு நல்லா சொல்கிறான். இப்போ இந்த இடத்துல மலக்குகள் என்ன பண்ணுறாங்க, அப்ஜெக்ஷன் பண்ணலை, அவங்க மைண்டில் அதை ப்ரோக்ராம் பண்ணி வச்சுக்கிட்டாங்க, அந்த நாள் என்றைக்கு வருதுன்னு வெயிட் பண்ணிருக்காங்க. அந்த ப்ரொடக்ஷன் பண்ண இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளில் நம்ம ஒரே நேரத்தில் படிக்கிறோம் குர்ஆன் வசனம், இது எல்லாமே பல 100 வருடங்கள் பல 1000 வருடங்களும் ஆயிருக்கும் இதெல்லாம் முடிக்கிறதுக்கு. இந்த மலக்குகள் பேசுனது, அவங்க பேசுனது, மனிதனை படைக்கப்பட்டது, அவங்க சஜ்தா செஞ்சது, இப்லீஸ் மறுத்தது, இதெல்லாம் நடக்கிறதுக்கு ரொம்ப நீண்ட காலகட்டம் ஆயிருக்கும். இப்போ இந்த டைமில் மலக்குகளுக்கு எல்லாம் என்ன டெஸ்ட் பண்ணுறான், இவங்களுக்கு பெரிய ஆளுன்னு ஒரு நினப்பு இருக்கா, நம்ம தான் இருக்கிறதுலே மெட்டீரியலில் பெஸ்ட்டு, அல்லாஹ் க்ளோஸாகவே இருக்கும், அல்லாஹ்வுக்கு நம்ம விருப்பமானவங்க, அல்லாஹ் நம்ம மேலே கோவப்படுறதே இல்லை அப்படின்னு இருக்கான். இவங்களுக்கு திமிர் இருக்கா இல்லையா, இவங்க பந்தா பண்ணுறாங்களா இல்லையா அப்படிங்கிறது டெஸ்ட்டு பண்ணும்போது சொல்கிறேன், உன்னோட ஒரு மட்டமான ஒரு ஆளை படைக்கிறேன், நீ அவங்களுக்கு சஜ்தா பண்ணுங்க. கேள்வி கேட்கல,
படைக்கிறங்கும்போது மட்டும் கேட்டாங்க, என்ன ரீசனு அப்படின்னாங்க. ஒன்றும் சொல்லலை, சஜ்தா மட்டும் பண்ணணும். சஜ்தா பண்ணதுக்கப்புறம் தான் அந்த ஆதம் நபி போட்டியே நடந்திருக்கும். ஏன்னா ஆதம் நபின்னு ஒருத்தர் இருந்தால் தானே அவரை வச்சு என்ன அவருக்கு தெரியும் அப்படிங்கிற அந்த எக்ஸாமே நடந்திருக்கும். அப்போ இங்கே சஜ்தா வந்து செய்ய சொன்ன உடனே இப்போ இந்த இடத்துல மலக்குகள் என்ன பண்ணாங்க, சஜ்தா பண்ணிட்டாங்க. மலக்குகள் பொறுத்த வரைக்கும் என்ன ஆகிட்டாங்க, பாஸ். மலக்குகள் பொறுத்த வரைக்கும் பாஸ் ஆகிட்டாங்க. இப்போ ஜின்னு என்ன பண்ணிட்டான், அவன் சஜ்தா பண்ணல. இப்போ இந்த இடத்துல ஜின்னு சஜ்தா பண்ணல, இல்லை ஜின்களுக்கு வந்து அல்லாஹ் ஆர்டர் போட்டான் நான் சஜ்தா பண்ண சொல்லி. மலக்குகளுக்கு அல்லாஹ் சஜ்தா செய்ய சொன்னான், மலக்குகள் சஜ்தா செஞ்சாங்க, ஜின்னு செய்யலை அப்படிங்கிறான். அல்லாஹ் என்ன சொல்கிறான், வானவர்களுக்கு நாம் கட்டளையிட்ட போது அனைவரும் சஜ்தா செய்தார்கள், இப்லீஸை தவிரங்கிறான். அப்போ இப்லீஸ் வானவரா? இல்லை, அவன் ஜின்னினத்தை சேர்ந்தவன்னு குர்ஆனே பேசுது. இப்லீஸு நெருப்பினால் படைக்கப்பட்டவன், அவன் தனி இனம், அவனும் மலக்குகளும் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி குர்ஆனே தனியாக பேசுது. அது குர்ஆனில் இன்னும் அடுத்து போகும்போது நம்ம அதை பார்ப்போம். அப்போ இந்த இடத்துல இப்லீஸுக்கு அல்லாஹ் சொல்லவே இல்லையே. அப்போனா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னா, மலக்குகளுக்கு சொன்னதுக்கப்புறம் ஜின்கள்கிட்டையும் அது சொல்லியிருக்கான் அல்லாஹ். மலக்குகள்கிட்ட சொன்ன மாதிரியே ஜின்கள்கிட்டையும் அல்லாஹ் சொல்லியிருக்கான். அது வந்து குர்ஆன் வந்து ரிப்பீட் பண்ணல. அப்போ அல்லாஹ் சொல்லாமல் இருந்திருந்தா இப்லீஸ் முதல்ல என்ன பதில் சொல்லியிருப்பான்? மொத பதிலாக அதான் கொடுத்துருப்பான். நீ ஏன்டா சஜ்தா பண்ணல அப்படின்னா, நீ தான் சொல்லவே இல்லை, நீ மலக்குகளை சஜ்தா செய்ய சொன்ன, அவங்க சஜ்தா பண்ணாங்க, எனக்கு நீ சொல்லவே இல்லையேன்னு முதல் கேள்வி அவன் போட்டு அவன் அழுவிட்டு போயிருப்பான். அப்போ அவனே வந்து கேட்கல, அப்ஜெக்ஷன் பண்ணலைங்கும் போது அதுலேருந்து நமக்கு என்ன புரியுது, ஜின்கள்கிட்டையும் அல்லாஹ் சொல்லியிருக்கான்னு புரியுது. அல்லது எல்லாரையும் கும்பலாக நிற்க வச்சு ஒரே கமெண்ட்டாக கொடுத்துருக்கான். அப்போ எல்லாருமே அது கவர் ஆகும் அந்த ஆர்டருங்கிறதும் இந்த இடத்துல புரியுது. இந்த இடத்துல இந்த சம்பவத்தை அல்லாஹ் குர்ஆனுடைய தொடக்கத்தில் ஏன் நமக்கு சொல்கிறான்? இதுக்கு பின்னாடி ஒரு ஹிக்மத் இருக்குல்ல. இந்த சம்பவத்தை குர்ஆனில் ஸ்டார்டிங்கில் அல்லாஹ் நமக்கு சொல்கிறான். இன்னும் நம்மளுக்கு இதாயத்தை எல்லாம் காட்ட ஆரம்பிக்கல. இந்த உலகத்தில் எப்படி நடக்கணும் எப்படி நடக்கக்கூடாதுன்னு சொல்ல ஆரம்பிக்கல. அப்போ குர்ஆனில் ஏன் அது முதல்ல எடுத்து சொல்கிறான்? அல்லாஹ் சொல்கிறான், டே இவ்வளோ சிறப்பு நான் உனக்கு கொடுத்துருக்கேன், உன்னை பார்த்து பார்த்து நான் வளர்த்திருக்கேன்ல, எல்லா படைப்போட கொண்டு போய் உன்னை மேலே வச்சுருக்கிறேன்ல, எனக்கு வந்து நீ மாறு செஞ்சிடாத. நம்ம சொல்லுவோம்ல, எல்லா வயசா பாலிகிற துஜ அப்படிம்பாங்க. அப்படி வளர்த்தேன் நான். ஒரு பையன் ஒரு பெரிய பையன் மேலே அவ்வளோ பாசமாக வளர்த்திருப்பாங்க. கடைசியாக அந்த பெரிய பையன் ஏதோ ஒரு அம்மா பேச்சு கேட்காம வேறு ஏதாவது மாறு பண்ணால் என்ன பண்ணுவாங்க, என்ன சொல்லுவாங்க, உன்னை பார்த்து பார்த்து வளர்த்தேன், மற்றவனை விட உனக்கு அப்படி கொடுத்தேன், உனக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக நான் வந்து இது கொடுத்தேன், உனக்கு நல்ல சாப்பாடு கொடுத்தேன், உனக்கு நல்லா இது பண்ணேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் அல்லாஹ் இங்கே சொல்கிறான், இருக்கிறதுல செல்ல பிள்ளையே உங்களை வச்சுருக்கிறேன், மலக்குகளை விட மேலே மலக்குகளை உங்களை சஜ்தா பண்ண வச்சேன், ஆனால் நீங்கள் பூமியில் என் பேச்சு கேட்க மாட்டேங்கிறீங்க, ஏன்டா தரம் தாழ்ந்து போகிறீங்க, நீங்கள் நரகத்துக்கு போகிறதுக்காக நான் உங்களை படைத்தேன். அல்லாஹ் கேட்குறான், புரியுதா? நீங்கள் நரகத்துக்கு போய் நாசமாக போகிறதுக்காக உங்களை படைத்தேன், எவ்வளோ மேலே எவ்வளோ உயர்ந்த பொசிஷன் உங்களுக்கு கொடுத்தேன், இந்த இடத்துல இருந்துக்கிட்டு இன்னும் என் க்ளோஸாக வராமல் மலக்குகள் ஒரு காலத்துலேயும் அல்லாஹ்வுடைய நண்பராக ஆக முடியுமா? ஆக முடியாது. ஆனால் மனிதனால் ஆக முடியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆனாங்க, இப்ராஹிம் நபி ஆனாங்க. எவ்வளோ உயர்ந்த இருக்கையிலே உயர்ந்த பதவி, அது எவ்வளோ பெரிய பதவி, அல்லாஹ்வுடைய ஃப்ரெண்டு, எவ்வளோ பெரிய பதவி. அப்போ அல்லாஹ் இந்த இடத்துல என்ன சொல்கிறான், மனிதனை வந்து அவனுடைய பொசிஷனை கிளியர் பண்ணுறான். நீ ஏன்டா எங்களை பகைச்சிக்கிற, என்ன பகைச்சிக்கிற, நீ தான் எனக்கு ஃப்ரெண்டாச்சே, நான் தான் நீ தான் எனக்கு செல்ல பிள்ளையாச்சே. அல்லாஹ்வுடைய படைப்புலேயே அல்லாஹ்வுக்கு ரொம்ப செல்லமான ஆட்கள் யார்? மனிதர்கள் தான். மனிதனை தான் அல்லாஹ் அவ்வளோ கண்ணியம் கொடுத்து அவ்வளோ சிறப்பிச்சு எல்லாரையுமே, நீ அபு ஜஹில் எடுத்துக்கோ, எல்லாருமே எடுத்துக்கோ, ஃபிரௌன் எடுத்துக்கோ, எல்லாமே அல்லாஹ்வை பொறுத்த வரைக்கும் சமந்தான். மனிதர்கள் யாருமே அல்லாஹ்வை பொறுத்த வரைக்கும் மதிப்பானவர்கள் தான். அப்போ அல்லாஹ் வந்து இதை வந்து காட்டுறான். இதை வந்து இந்த இடத்துல எதுக்கு சொல்கிறான்? இதுக்காக சொல்கிறான். பிறகு ஆதமே, நீரும் மனைவியும் சொர்க்கத்தில் வசியுங்கள். இப்போ அங்கே நீங்கள் விரும்பியவாறு தாராளமாக உண்ணுங்கள், ஆனால் இந்த மரத்தின் அருகே நீங்கள் நெருங்காதீர்கள், நெருங்கினால் அக்கிரமம் செய்தவர்களாவீர்கள் என்று கட்டளையிட்டோம். இப்போ அல்லாஹ் என்ன பண்ணுறான், ஆதம் நபியை கொண்டு வந்து ஒரு சொர்க்கத்தில் விடுறான். அது சொர்க்கம் பூமியில் இருந்துச்சா வானத்தில் இருந்துச்சா அது தனி கதை, அது வேண்டாம், அது மெயின் சப்ஜெக்ட்டு கிடையாது, அதனால் அதை ஸ்கிப் பண்ணிடுவோம். ஏன்னா அது ஒரு டிபேட்டில் போகும், அதில் ஏகப்பட்ட இது இருக்கும். அது பூமியிலே ஒரு பகுதியா அல்ல வானத்தில் வச்சுருந்தானா, இது எங்கே நடந்துச்சு இந்த எக்ஸாமு, அது தேவையில்லை. இந்த படைப்பு எங்கே நடந்துச்சு, இங்கே சஜ்தா செய்யப்பட்டது எங்கே நடந்துச்சு, எந்த இடத்துல மலக்குகளும் இப்லீஸும் சேர்ந்து இருந்தாங்க,
அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. மெயின் சப்ஜெக்ட், அதாவது மெயின் படிப்பினை என்னவோ அதை மட்டும் டச் பண்ணிட்டு போயிடுவோம். அப்போ இந்த இடத்துல ஆதம் நபிக்கும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கும் கூப்பிட்டு இப்போ இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா ஒரு கேரக்டர் இன்ட்ரோடக்ஷன் ஆகிருக்கு. படைக்கப்பட்டது ஆதமு, சஜ்தா செய்யப்பட்டது. அதுக்கப்புறம் இப்போ என்ன ஆயிடுச்சு, நீரும் உன் மனைவியும்ட்டா. இப்போ புதுசாக மனைவி ஒன்று முளைச்சிருக்கீங்க. இந்த மனைவி யார்? ஆதமுடைய மெட்டீரியல் எடுத்து செய்யப்பட்டவங்க. ஆதமுடைய முதுகுத்தண்டிலிருந்து மனைவி எடுத்து செய்யப்பட்டவங்க. அப்போ இவங்களுக்கு அல்லாஹ் என்ன சொல்கிறான், இந்த ஒரு மரத்தை காமிச்சு சொர்க்கத்தில் நீங்கள் என்ன வேணாலும் சாப்பிட்லாம், எது வேணாலும் பண்ணிக்கலாம், நோ ரெஸ்ட்ரிக்ஷன். உழைச்சி நீங்கள் எதுவும் பண்ண வேண்டியதில்லை, நீங்கள் விவசாயம் பார்க்க வேண்டியதில்லை, நீங்கள் போய் காசு போட்டு கடைக்கு போய் ஷாப்பிங் பண்ண வேண்டியதில்லை, நீங்கள் லேபர் வேலை பார்க்க வேண்டியதில்லை, ஃப்ரீயாக இருக்கலாம், ஜாலியாக இருக்கலாம். இந்த ஒரே ஒரு மரத்தை மட்டும் நீங்கள் டச் பண்ண வேண்டாதுங்கிறான். இப்போ இது என்னது, இது என்னது? மலக்குகளுக்கு எல்லாம் எக்ஸாம் வச்சுட்டான், சஜ்தா பண்ணுங்கன்ட்டு. மலக்குகள் பாஸ் ஆகிட்டாங்களா? ஜின்களுக்கு எல்லாம் எக்ஸாம் வச்சுட்டான். என்னது? சஜ்தா செய்யக்கூடாதுன்ட்டு. ஜின்களில் இப்லீஸ் என்ன ஆகிட்டு ஃபெயில் ஆகிட்டான். இப்போ இவங்களுக்கு எக்ஸாம் வைக்கணுமா இல்லையா? இவங்களுக்கு என்ன எக்ஸாமு? இவங்களுக்கு யாரையும் சஜ்தா பண்ண முடியாது. இவங்களுக்கு என்ன எக்ஸாமு? ஒரு மரத்தை காமிச்சு இந்த மரத்தை நீ டச் பண்ணக்கூடாது அப்படின்ட்டான். அப்போது அடுத்தது அங்கே என்ன நடக்குது? ஷைத்தான் அவ்விருவருக்கும் அம்மரத்தின் மீது ஆசை காட்டி அவர்களை நம் கட்டளையிலிருந்து பிறரச் செய்து விட்டான். மேலும் அவ்விருவரும் எந்த நிலையில் வாழ்ந்து கொண்டிருந்தார்களோ அந்த நிலையிலிருந்து அவர்களை வெளியேற்றி விட்டான். சைத்தான் என்ன பண்ணால், அந்த 2 பேர்கிட்ட போய் அந்த மரத்தை பற்றி ஆசை காட்டலாம். பேசுகிறதெல்லாம் அந்த மரத்தை பற்றியே எப்போ பதில் எல்லாம் சாப்பிட்டியா, அந்த மரத்தில் தான் சாப்பிட்டியா, ஆப்பிள் எல்லாம் சாப்பிட்டோம், என்ன இருந்தாலும் அந்த மரம் மாதிரி வராது. இது என்ன டேஸ்ட்டு, அது ட்ரை பண்ணியிருக்கியா அப்படிங்க ஒரு வேலை. அப்போ என்ன ஆயிரும், நமக்கு ஒன்றும் இல்லை, ஒரு சூப்பர் விருந்து உனக்கு கூப்பிட்டு கொடுக்குறேன், எல்லாம் கொண்டாந்து வைக்கிறோம், நீ கேட்குற அது லிஸ்ட்டு வாங்கிட்டே கேட்குறேன், என்னடா வேணும், பிரியாணி வேணும், சிக்கன் தந்தூரி வேணும், அது வேணும், இது வேணும், எல்லாம் லிஸ்ட்டு போட்டு கொடுத்துட்றேன், எல்லாம் சாப்பிட வச்சிட்றேன். ஒரு டப்பா இதில் ஒரு பெரிய இதில் ஒன்றாவது ஒரு இது மூடி வச்சுட்டே இருக்கேன். நீ என்ன தான் சாப்பிட்டுட்டு இருந்தாலும் அந்த மூடி இருக்கிறதுல என்ன இருக்கு, அந்த மூடி இருக்கிறதுல என்ன இருக்குது? மனசே ரொம்ப அது மனுஷனுடைய சைக்காலஜி. அந்த கடைசியாக அதில் இன்னமும் இருக்க மாட்டிருக்குதே அப்படின்னே மைண்டு அதில் போயிட்டுருக்கும். அப்போ அதில் எல்லாம் என்ன பண்ணுறான், அவன் இப்லீஸ் என்ன பண்ணுறான், ஆசை காட்டி அவங்கள அதில் வெளியேற்றிட்டான். மேலும் நாம் கட்டளையிட்டோம், நீங்கள் எல்லாரும் இங்கிருந்து இறங்கி விடுங்கள், நீங்கள் ஒருவருக்கொருவர் பகைவர்கள் ஆவீர், இன்னும் உங்களுக்காக குறிப்பிட்ட ஒரு காலம் வரை பூமியில் தங்குமிடம் உள்ளது, வாழ்க்கை வசதிகளும் இருக்கின்றன அப்படின்னு சொல்கிறான். இப்போ இந்த இடத்துல இப்லீஸ் ஆசை காட்டுறான். இப்போ அதே மாதிரி தான் இந்த உலகமும். இந்த உலகத்தில் செய்கிறதுக்கு எவ்வளோ வேலைகள் இருக்குது, எல்லாமே செய்யலாம், சில வேலைகள் மட்டும் செய்ய வேணான்னு நல்லா சொல்கிறோம். ஹராம் எவ்வளோ? ரொம்ப கம்மி. குரானில் இருக்கிற ஹராம் லிஸ்ட்டு எவ்வளோ? ரொம்ப ரொம்ப கம்மி. சாப்பிடக்கூடாத ஹராம் பொருள் எது? அல்லாத பேர் சொல்லாமல் இருக்கிறது, பன்னி, என்ன தானாக செத்தது, ரத்தம், இந்த 4 விஷயந்தான். ஆனால் இன்றைக்கி மனுஷன் என்ன பண்ணுறான், அந்த ஹராமில் தான் அது ஏன் ஹராமாக்குனேன்னு கேள்வி கேட்குறான். புரியுதா? செய்ய வேண்டியது எவ்வளவோ இருக்குது. கேட்டால் என்னங்கிறான், அல்லாஹ் தடுத்த அந்த விஷயத்தில் தான் அவன் எக்ஸ்ட்ரா கேள்வி கேட்குறான். பெண்களை வந்து அல்லாஹ் இப்படி இதை செய்யக்கூடாது அதை செய்யக்கூடாதுன்னு லிஸ்ட்டு போட்டு தடுத்தானா? ட்ரெஸ்ஸு இப்படி போட்டுங்கன்னு அவ்வளோதான் சொன்னோம். அது எப்படி எங்களை வந்து புர்கா போட சொல்லலாம்? எங்களை வந்து உடக்கிறியா, எங்களை அடக்கிறியா, நாங்களாம் முன்னேற வேண்டாமா? ஏன் புர்கா போட்டு முன்னேறுங்களா? புர்காவை கழட்டி போட்டால் தான் நீங்கள் முன்னேறுவீங்களா? அப்போ இதெல்லாம் யார் மைண்டு இது பண்ணுறான்? இப்லீஸு. இப்படி அல்லாஹ்வை பகைச்சின்னு நீங்கள் என்ன பண்ணிட போகிறீங்க? ஒரு 2500 வருஷம் பூமியில் வாழ போகிறீங்களா? இல்லை செத்ததுக்கப்புறம் அல்லாஹ்வுடைய ஒரு கவுண்டரும், இல்லை அல்லாதவர்கள் இன்னொரு கவுண்டர் இருந்து, நான் அல்லாஹ்ட்ட போகவே விரும்பலை, நான் மூஞ்சிலே முழிக்க மாட்டேன், நான் இந்த பக்கம் தான் போவேன்னு எங்கேயாவது கோச்சிட்டு போக போகிறீங்களா? அல்லாஹ்வுடைய மலக்கு வந்து கூப்பிட்டா நான் வரமாட்டேன், அந்த இன்விடேஷன் ரிஜெக்ட் பண்ண போகிறோமா? எதுக்குமே வக்கு இல்லை. நமக்கு எது கெத்து? இவங்கிட்ட மோதியும் ஜெயிக்க முடியாது, அல்லாஹ்கிட்ட நம்ம எந்த விதத்துலையும் அவனை தோக்கடிக்கவும் முடியாது. அப்புறம் எதுக்கு வீம்பு? இந்த இருக்கிற இந்த அற்ப வாழ்க்கை என்னைக்கு முடியாதுன்னு தெரியாத இந்த கத்தி தொங்கிட்டு இருக்கிற வாழ்க்கை 20 வயசில் முடியும்னு தெரியாது, எவ்வளோ தவணை வாங்கிட்டு வந்துடுன்னு தெரியுமா? அதாவது தைரியமாக அல்லாஹ்வை ஃபேஸ் பண்ணுறதுக்கு அதுவும் கிடையாது. எந்த ஆங்கிள்லையுமே அல்லாஹ்வை பகைச்சிக்க முடியாத போது எதுக்காக அல்லாஹ்வை பகைச்சிக்கணும்?
இது மைண்டு பார்த்துக்கணும். புரியுதா? இப்போ இந்த இடத்துல அல்லாஹ் என்ன பண்ணுறான், இந்த இப்லீஸ் என்ன சொன்னா, எல்லாம் சொன்ன இந்த இப்லீஸு ஆசை காமிச்சான்ல, என்ன காமிச்சான் தெரியுமா? அவன் ஆசை காமிச்சதே என்னன்னா, ஆதம் நபிகிட்ட போய் குரான்லேயே வருது இன்னொரு இடத்துல, இன்னும் கொஞ்ச நாள் இப்போ இந்த ஏதோ இங்கே சொர்க்கத்தில் இப்படி சுற்றிட்டு இருக்கிறீங்க ஜாலியாக, கொஞ்ச நாள் தான், மறுபடியும் கொஞ்ச நாளில் நீங்கள் என்ன ஆயிருவீங்க தெரியுமா? வெளியே தூக்கி போட்டுருவான். ஆனால் இந்த மலக்குகள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க எத்தனை வருஷமாக இருக்காங்க தெரியுமா? இங்கே தான் பர்மனெண்ட்டாக இருக்காங்க. எப்படி தெரியுமா? அந்த மரத்தை அவங்க தான் சாப்பிட்றேன், அதுதான் அவங்களுக்கு ஃபுட்டு. நீ மட்டும் சாப்பிட்ரு, அவனை சாகவே மாட்டேன். ஆதம் நபிகிட்ட சொன்னதுன்னா நீ சாகவே மாட்ட. அதே மாதிரி முடிவில்லாத ஒரு ஆட்சி உனக்கு கிடைக்கும். அந்த மரத்துக்குள்ள ஒரு டெக்னிக் இருக்குது. அந்த ஆட்சி அந்த மரத்தில் நீ போய் சாப்பிட்டு பார்த்தா உனக்கு எல்லாமே கிளியர் ஆயிரும் அப்படின்னு இப்லீஸ் திரும்ப திரும்ப சொல்ல, ஒரு கட்டத்தில் இவர் என்ன பண்ணுறாரு, போய் மரத்தில் போய் கிட்ட போகிறாரு. கிட்ட போனோன்னு என்ன அல்லாஹ் என்னங்கிறான், அவ்வளோதான், நீ ஃபெயிலு, வந்துரு. தொட்டாலே ஃபெயில், அவ்வளோதான். மரத்தை தொட்டுட்டில்ல, அதில் மரத்தில் பழம் இருந்துச்சா இல்லையா, அது என்ன மரம், அதெல்லாம் தேவையில்லை. இந்த மரத்தை டச் பண்ணிட்டு இல்லை ஃபெயில். அப்போ அந்த இப்லீஸ் காமிச்ச அந்த 2 ஆசைகள் இருக்குல்ல, இன்றைக்கும் மனுஷனுக்கு இருக்குது. சாகவே கூடாது, எல்லாரும் நம்ம பேச்சு கேட்கணும், ஆட்சி பண்ணணும். இந்த வீடு நாங்கள் தான், நான் வைக்கிறது தான் சட்டம். இந்த கடை நான் சொல்கிறது தான் கேட்கணும். இந்த ஊர் நான் சொல்கிறது தான் கேட்கணும். இந்த நாடு நான் சொல்கிறது தான் கேட்கணும். இந்த 2 திமிரு தான் மனுஷனை வந்து நாசமாக போகிறது. இப்லீஸு கையில் எடுத்தது என்ன? இந்த 2 ஆப்ஷன் தான். இன்றைக்கி உலகம் பூரா ஆராய்ச்சி நடந்துகிட்டு இருக்கிறது இதுதான். இன்றைக்கி உலகத்தில் உலகப் போர்கள் நடக்கிறது எது? ஆட்சி தான். ஆட்சி வந்து நான் ஃபுல்லாக கேப்சர் பண்ணணும் அப்படின்னு. இதுதான் இப்லீஸுடைய வலிமையான ஆயுதம். இதுக்கப்புறம் அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் எல்லாரும் இங்கேருந்து இறங்கிறீங்க, அவ்வளோதான், உங்கள் எக்ஸாமு முடிஞ்சது. யாருது? ஆதமுடைய எக்ஸாமு கிளியரு. என்ன? ஃபெயிலு. நீயும் ஃபெயிலு. மலக்குகள் மட்டும்தான் பாஸு, நீ ஃபெயிலு. அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் ஒருவருக்கொருவர் பகைவர்களாக. இப்லீஸை காமிச்சு அல்லாஹ் சொல்கிறான், மனித குலமும் இந்த இப்லீஸும் சைத்தானும் பகைவர்கள். நீ இவனை ஃப்ரெண்டுன்னு நினச்ச, ஆனால் இவன் யார்? பகைவன், உனக்கு எதிரி. இன்னும் உங்களுக்காக குறிப்பிட்ட காலம் வரை நீங்கள் அங்கே போங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அல்லாஹ் பூமியில் லேண்டிங் பண்ணிடுறான். நீ சம்பாரித்து ஃப்ரீயாக சாப்பிட்டுட்டு இருந்தில்ல, இப்போ பூமியில் போய் நீ விவசாயம் பண்ணு. ஒரு விதையை வச்சுட்டு 3 மாதம் உக்காந்துட்டு, அது வரும் வரும் வரும், அதில் தண்ணி ஊற்று, அதில் உரத்தை ஊற்று, அதில் சாணியை கரைச்சி ஊற்று. அது எப்படி விவசாயம் பண்ணும்? நீ தான் மண்டையை உடைக்கணும். நான்லாம் வானத்துலேருந்துலாம் வழிகாட்டுதெல்லாம் கொடுக்க மாட்டேன். போ, அப்போ நீ பார்த்து ஆராய்ச்சி பண்ணணும். இந்த பழத்தை இதெல்லாம் நீ உலகத்தில் நீ அட்டிப்பட்டு கற்றுக்கணும். அதுக்கப்புறம் கஷ்டமான வாழ்க்கை, ஈஸியான வாழ்க்கையிலிருந்து கஷ்டமான வாழ்க்கைக்கு ஆதம் நபி ஷிஃப்ட் ஆகிறாங்க. அப்போது ஆதம் தம் இறைவனிடமிருந்து கற்ற சில சொற்களை கொண்டு அவனிடம் பாவ மன்னிப்பு கோரினார். அவனை அவருடைய இறைவன் ஏற்றுக்கொண்டான். அதனை அவருடைய இறைவன் ஏற்றுக்கொண்டான். நிச்சயமாக அவன் பாவ மன்னிப்பு கோரிக்கையை ஏற்பவனாகவும் கருணை பொழிபவனாகவும் இருக்கிறான். 7வது அத்தியாயத்தில் 23வது வசனத்தில் அந்த துவா இருக்குது. இந்த இடத்துல என்ன துவான்னு வரல. அதனால் முஸ்லீம் சமுதாயத்தின் மத்தியில் என்ன இருக்குது, ஆளாளுக்கு ஒரு துவா அடிச்சு விட்றது. ஆதம் நபி கேட்ட துவா என்ன தெரியுமா? 500 ரூபா கொடுத்து தரேன்டி. ஆதம் நபி கேட்ட அவரே கேட்ட துவா. அவ்வளோ பெரிய பாவம், எல்லாம் நேரில் கூப்பிட்டு சொன்ன ஆர்டரையே மீறிட்டார். அதுவே மீறி அந்த அல்லாஹ் மன்னிச்சிட்டான். அப்போ எவ்வளோ பவர்ஃபுல்லான துவா. அந்த துவா நான் கற்றுக் கொடுக்குறேன்னு ஆளாளுக்கு அடிக்கிறாங்க. அது என்ன துவான்னு குரான்லேயே இருக்குது. போட்டு ரொம்பலாம் ஒல்ட்டிக்க வேண்டியதில் 7வது அத்தியாயத்தில் 23வது வசனத்தில் இருக்குது. ரப்பனா சலம்னா அன்புசனா வைன்லம் தஃபிர்லனா ஒத்தர்ஹம்னா லனக்கூனன்னா மினல் காசிரின். எல்லா பள்ளிவாசலையும் கேட்கக்கூடிய துவா தான் இது. இந்த துவா தான் ஆதம் நபிக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுக்குறான். இதில் இன்னொரு விஷயம் நம்ம படிப்புன்னு இருக்குது. ஃபெயில் ஆனவன் இன்னொருத்தனும் இருக்கான். யார்? இப்லீஸு. ஆனால் அவன் என்ன பண்ணான், தப்பு செஞ்சுட்டு மன்னிப்பு கேட்கணுன்னு அவனுக்கு யோசிக்கலை. அவன் வந்து அதில் பிடிவாதமாக இருந்தான். இன்றைக்கும் அவனுக்கு இன்றைக்கும் இப்போ இன்றைக்கி இப்லீஸ் பாவ மன்னிப்பு கேட்குறான்னு வச்சுக்கோ. அல்லாஹ் அவனுக்கு என்னம்மா, சரி நான் அவனை மன்னிச்சிட்றேன், மனிதர் இருக்கான் பாரு, அவனுக்கு சஜ்தா பண்ணும்பா. இப்போ சஜ்தா பண்ணுவானா? இன்றைக்கும் அதே திமிரில் தான் இருக்கான். என்னங்கிறான், இவனுக்கு நான் எதுக்கு சஜ்தா பண்ணணும் அப்படிங்கிறான். அப்போ அவன் அதுலேருந்து அவன் இறங்கவே இல்லை, அவன் பொசிஷனில். அப்போ அதே தான், தப்பு செய்கிறது பிரச்சனை இல்லை. தப்பு செஞ்ச இடத்துலேருந்து நம்ம என்ன பண்ணணும், உடனே தப்பை ரியலைஸ் பண்ணி தௌபாவை நோக்கி நம்ம திரும்பணும். தௌபாவை நோக்கி திரும்பினாங்க. ஆதம் நபி என்ன பண்ணாங்க? ஆதம் நபிக்கு இப்லீஸ்க்கு இருந்த வித்தியாசம் என்ன? 2 பேருமே அல்லாஹ்வுடைய கட்டளையை நிராகரித்தாங்க, அதாவது மீறினாங்க.
2 பேருமே அல்லாவுடைய கட்டளையை மீறினாங்க. இவர் பிடிவாதமாக இருந்துட்டார். யார்? இப்லீஸ் வந்து பிடிவாதமாக இருந்துட்டான். ஆதம் நபி வந்து பிடிவாதம் பண்ணல. அப்போ அந்த துவா வந்து கற்றுக்கிட்டு வர அல்லாவுடைய இறக்கமும் பாரு. அல்லாஹ் வந்து அவ்வளோ ஒரே ஒரு ஆர்டர் தான் போட்டான். அந்த ஆர்டரை வயலேஷன் பண்ணாங்க. அவ்வளோதான், நீ முடிஞ்ச நல்லா ஒன்று நரத்தில் போட்டானா? இல்லை, அடுத்த ஒரு ஆப்ஷன் கொடுக்குறான். அப்போ அந்த வாழ்க்கை இருக்கிற வரைக்கும் நம்மளும் என்ன பண்ணணும்? நம்ம அல்லாஹ்விடத்தில் திரும்ப தான் முயற்சி பண்ணணும். அப்போ அல்லாஹ் கடைசியாக சொல்கிறான், நாம் கூறினோம், நீங்கள் அனைவரும் இங்கிருந்து இறங்கி விடுங்கள், பிறகு உங்களுக்கு என்னிடமிருந்து நேர்வழி கிடைக்கும். அப்போது யார் எனது நேர்வழியை பின்பற்றுகிறார்களோ அவர்களுக்கு எவ்வித அச்சமும் இல்லை, அவர்கள் துயரப்படவும் மாட்டார்கள். புரியுதா? இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்கிறான்? நீங்கள் எல்லாரும் இங்கேருந்து போயிருங்க, மனிதர்கள் ஜின்கள் எல்லாரும் போயிருங்க, லேண்டிங் ஆயிருங்க. உங்களுக்கு வழிகாட்டுதல் என்னிடத்திலிருந்து வரும். அந்த வழிகாட்டுதலை, நேர்வழியை யார் பின்பற்றுகிறார்களோ அவர்களுக்கு எவ்வித அச்சமும் இல்லை. அந்த வழிகாட்டுதலை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு எந்த அச்சமும் இல்லை, அவர்கள் துயரப்படவும் மாட்டார்கள். இப்போ நான் சொல்கிறபடி கேட்டால் மறுபடியும் இந்த சொர்க்கத்துக்குள்ளே வருவதற்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். அந்த சொர்க்கத்துக்குள்ளே வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு பயமே இருக்காது, கவலையே கிடையாது, சாவே வராது, பர்மனண்ட்டான வாழ்க்கை. ஆனால் நான் சொல்கிறபடி ஒரு டைமு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வரணும். ஆப்ஷன் படி அதான் சொல்கிறேன்ல, வானம் பூமி எல்லாமே விரும்பியோ விரும்பாமலோ அல்லாவுடைய கட்டுப்பாடு படி நடக்குது. நம்ம உடம்புலையே ஏகப்பட்ட விஷயம் அல்லாவுடைய கட்டுப்பாட்டில் தான் நடக்குது. இந்த ஹார்ட் நீ சொல்கிறது கேட்காது, உனக்கு சொந்தம். உன் ஹார்ட்டு தானே, ஒரு 5 நிமிஷம் துடிக்க வேணும்னு சொல்லு, இல்லை வேகமாக துடிக்கும்போது கம்மியாக துடிக்க சொல்லு. லங்ஸ் இருக்குல்ல, காற்று வந்து ஃபில்டர் பண்ண வேணும்னு சொல்லு. கிட்னி இருக்குல்ல, அது வந்து கொஞ்சம் யூரின் ப்ரொடக்ஷன் பண்ண வேணும்னு சொல்லு, 2 நாள் லீவ் எடுக்க சொல்லு. எதுவுமே கண்ட்ரோல் இல்லை. முடி இருக்குல்ல, அது வெளியே வர வேணும்னு சொல்லு. கட்டிங் செலவு வச்சுக்கிட்டே இருக்குது, சும்மா நம்மளை தண்டை செலவு வச்சுக்கிட்டே இருக்குது. வெளியே வர, நீ அங்கேயே 4 மாதத்துக்கு வராத, லாக்டவுன் போட்டிருக்காங்க வராதுன்னு சொல்லு. அது முடி கலர் மாறுது, வெள்ளையாகுது, ஆக வேணும்னு சொல்லு. பிடிக்கல, எனக்கு அசிங்கமாக இருக்குது, நகை இருக்குது, சும்மா எத்தனை வாட்டி வெட்டிகிட்டே இருக்கிறது, சும்மா வந்துக்கிட்டே இருக்குது. இதெல்லாம் நமக்கு ஏன் மண்டை மேலே போட்டு வைக்கிறான்? உன் இஷ்டம் நினச்சியா? உன் உடம்பே ஏன் பேசி தாண்டா கேட்குதுங்கிறான். இது டெய்லி இது ஏன் அடிக்கடி நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுது? நகம், முடி, எல்லாம் ஞாபகம். இன்னொருத்தன் கண்ட்ரோலில் தான் நாமளே இருக்கோன்னு நம்மளை ரியலைஸ் பண்ண வைக்கிது. அப்போது என்ன வச்சுக்கிட்டு, எந்த தைரியத்தில் அல்லாஹ்வை நம்ம பகைச்சிக்கிறது? ஏன் இஷ்டம், நான் வச்சது தான் சட்டம், அல்லாஹ்வுடைய ஷரியத் படி நான் வாழ மாட்டேன், நான் வந்து புர்கா போட மாட்டேன், நான் வந்து ஹராம் ஹலால் ஃபாலோ பண்ண மாட்டேன், நான் வந்து இப்படி தான் பண்ணுவேன், நான் வந்து என் வாழ்க்கையை இப்படி தான் என்ஜாய் பண்ணுவேன், என் வீட்டு ஃபங்க்ஷன் எப்படி நடக்கணும், நான் என் வீட்டு கல்யாணம் எப்படி நடக்கணும். இன்றைக்காவது அல்லாவுக்கு பிடித்த கல்யாணம் எப்படி நடக்கும்னு கேட்குறோமா? இல்லை. ஊரில் என்ன வழக்கம், ஊர் எப்படி மதிக்கும், இந்த ஊரில் நம்ம எப்படி கணக்கு போடுவாங்க, இதுதான் கணக்கு. வரதட்சணை எவ்வளோ? நிறைய வரதட்சணைனா, இவன் பையனுக்கு ரொம்ப வேல்யூ, ஏன் 100 பவுன் வாங்கிட்டான். அதான் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? 0 பவுன் வாங்கணுங்கிறான். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? 0 பவுன் வாங்கணும், நீ கொடுக்கணுங்கிறான். ஏன்னா பெண்ணு அவங்க வீட்டிலேருந்து வராங்கள்ல, மைனஸ் ஆச்சுல அந்த வீட்டில் ஒரு ஆள், எவ்வளோ கஷ்டம், அனுப்பி வச்சுட்டு அழுதுட்டு உட்காந்துட்டு இருக்காங்களே, அவங்ககிட்ட காசு வாங்கிட்டு வரையும் மனசாட்சி இல்லை உனக்கு? இது சாதாரணமாக திங்க் பண்ணி பார்த்தா யாருக்கு நஷ்டமாயிருக்கு? இந்த வீட்டில் லாஸ் ஆகிருக்கு. அப்போ இந்த வீட்டுக்கு தானே பணம் கொடுக்கணும், இந்த வீட்டுக்கு தானே கொடுத்து நீங்கள் செலவு பண்ணி கவலைப்படாதீங்க, எங்கள் பொண்ணு மாதிரி பார்த்துக்குறோம், உங்கள் பொண்ணை நல்லா வச்சுக்குவோம், கல்யாண செலவு நீங்கள் கவலைப்படாதீங்க, நாங்களே செலவு பார்த்துக்குறோம், இப்படி தானே வரணும். இதுதானே அல்லாஹ்வுடைய சட்டமும் இருக்குது, நியாயமும் இதுதானே. யாருக்கு லாஸ் ஆகிருக்கோ அவனுக்கு தானே ஈடு பண்ணணும். ஆனால் இன்றைக்கி முஸ்லீம் சமுதாயம் என்ன பண்ணுது? எங்கே இது பண்ணுது கேட்டால் என்ன பண்ணுறாங்க? கணக்கு என்ன சொல்கிறாங்க? ஏன் இஷ்டங்கிறாங்க. என்ன கணக்கு? எல்லாம் முன்னாடி போய் நிற்கவே மாட்டோம்னு கணக்கா? மலக்குகள் உன்னை கூடவே மாட்டாங்கன்னு கணக்கா? சாவே மாட்டேன்னு கணக்கா? அப்போ இந்த பூமியில் அதான் சொல்கிறேன்ல, என் இஷ்டம், என் உடம்பு என் இஷ்டம், இங்கே எதுவுமே என் இஷ்டம் கிடையாது. புரியுதா? எல்லாமே அல்லாஹ்வுடைய இஷ்டம்தான். இன்றைக்கி நவீன உலகம் என்ன சொல்கிறாங்க? ஆண்கள் பெண்களை அடிமைப்படுத்துகிறார்கள் அப்படிங்கிறாங்க. இஸ்லாம் பெண்களை அடிமைப்படுத்துதா? பெண்கள் அடிமைப்படுத்துதா? அடுத்தது என்ன? பெண்களை அடிமைப்படுத்துது இஸ்லாம். பெண்களை மட்டுமா அடிமைப்படுத்துது? ஆணையும் தானே அடிமைப்படுத்துது.
எல்லாருமே அடிமை தானே. அதானே, பெண் பொம்பளை மட்டுமா அடிமை? நானும் தானே அடிமை. அல்லா மீறி நான் எதாவது செய்ய முடியுமா? அதே தான் அவங்களுக்கும். பொம்பளையும் அல்லா மீறி ஒன்றும் செய்ய முடியாது. ஆம்பளை என்ன நீ முஸ்லீம் இல்லைனாகிறேன். இல்லை பெண்களை நாங்கள் அடிமைப்படுத்த வச்சுருக்கோம். நானும் அடிமை, இவ்வளோ அடிமை, அவ்வளோதான். ஆண் அடிமை, பெண் அடிமை. இஸ்லாத்தில் யாருமே இங்கே ஓனர் கிடையாது, இங்கே யாருமே ராஜா கிடையாது. அப்போது அல்லாவுக்கு கட்டுப்பட்டு அல்லா என்ன சொல்கிறான், என்கிட்ட வந்து நேர்வழி வரும்போது ஃபாலோ பண்ணுங்க. இப்போ என்ன போச்சு, அங்கே ஒரே ஒரு ஆர்டர், எது, மரத்தை மட்டும் டச் பண்ணாத. இன்றைக்கி 1000 ஆர்டர். புரியுதா? அல்லா வந்து சரீரத்தில் வந்து வழிகாட்டுறான், இப்படி 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 வாழணும், இந்தந்த டைரெக்ஷனில் நீங்கள் போகணும். நிறைய ஆர்டர்ஸ் வந்து அல்லா ஃபாலோ சொல்லிகிட்டே இருக்கான். அப்போ இதில் அல்லா என்ன சொல்கிறான், என் ஆர்டர் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த கவலையும் இல்லை அப்படின்றான். இது ரொம்ப விரிவாக பார்க்க வேண்டிய வசனம். இது வந்து இது ஒரு தனி பயானாக தான் பார்க்க முடியும். இந்த என் ஆர்டரை ஃபாலோ பண்ணால் உங்களுக்கு கவலை கிடையாதுன்னு நல்லா சொல்கிறான். இப்போ இது என்னென்ன ஆர்டரு, எப்படி ஃபாலோ பண்ணால் எப்படி கவலை இல்லை அப்படிங்கிறதெல்லாம் அது தனி விஷயம், அதை அப்படியே ஸ்கிப் பண்ணிடலாம். அன்றி யார் அதை ஏற்றுக்கொள்ள மறுத்து எம்முடைய வசனங்களை பொய்யென்று கூறுகின்றார்களோ அவர்கள்தான் நரகவாசிகள். யார் என்னுடைய ஆர்டர்களை, இந்த பூமியில் நீங்கள் போனீங்கன்னா இப்போ என்ன செய்யணும்னு இப்போ சொல்ல மாட்டேன், நீ கீழே போ அங்கே வச்சு சொல்கிறேங்கிறான். ஆதம் நபி என்ன சொல்கிறான், நீ கீழே போ அங்கே வச்சு நான் சொல்கிறேன். அப்போது ஃபாலோ பண்ணாதவங்க நரகவாசிகள், அவர்கள் அதிலே என்றென்றும் விழுந்து கிடப்பார்கள். இப்போ அந்த இடத்துல என்ன சொல்கிறான், அன்றிலும் யார் நம்முடைய வசனங்களை, ஆயாத்துன்னு இருக்குது. ஆயாத்துன்னு என்ன? நெட்டுக்கு வீக்காக இருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டாக தான் இருக்குது வாய்ஸ், இங்கே எல்லாம் செட்டப்பில் கரெக்டாக தான் இருக்குது. இப்போ ஆயாத்துன்னு என்ன? ஆயாத்தை நிராகரிக்கிறேன், ஆயாத்தை புறக்கணிச்சு, அதாவது என்னுடைய அத்தாட்சிகளை பொய் என்று கூறுகின்றார்களோ அவர்கள்தான் நரகவாசிகள். அப்போ பூமிக்கு போங்க, என்னுடைய அத்தாட்சி வரும், அந்த அத்தாட்சியை வந்து நீங்கள் பொய்ன்னு தூக்கி போட்டுட்டு சைடில் போட்டுட்டீங்க அப்படின்னா நீங்கள் நரகவாசிகள். நரகவாசி எவ்வளோ நாள்? ஒரு 6 மாதம், 1 வருஷமா? அல்ல சொல்கிறான், அவர்கள் என்றென்றும் அதிலே வீழ்ந்து கிடப்பார்கள். இவ்வளோ தூரம் உங்களை கொண்டு போய் மேலே வச்சு உங்களை பார்த்து பார்த்து செஞ்சு உங்களுக்காக ஜின்களை பகைச்சிக்கிட்டு, அல்லாவுக்கு விரோதி ஆகிட்டான்ல, உங்களுக்காக ஜின்களை பகைச்சிக்கிட்டு உங்களுக்காக மலக்குகளை சஜ்தா பண்ண வச்சு உங்களுக்காக வானம் பூமியை படைக்க வச்சு ஃப்ரீடம் கொடுத்து வச்சு பெருமையாக அல்லா சொல்கிறான். இவங்க ஃபாலோ பண்ண மாட்டாங்கன்னு தானே சொல்கிறேன், என் ஆளுங்க பாரு என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்க. அல்லா இப்போ நம்ம அசிங்கப்படுத்தணும் தானே. அல்லாவுக்கு மாறு செஞ்சால் அல்லா நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறது என்ன? பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்குறான், சூப்பராக பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்குறான். நம்ம உல்ட்டாவாக பண்ணும்போது அல்லாவுக்கு அது அவமானம் தானே. அப்போ அந்த இடத்துல அல்லாஹ் இங்கே சொல்கிறான், இந்த அத்தாட்சிகளை வந்து மறுத்துறாதீங்க அப்படிங்கிற. அப்போ அந்த அத்தாட்சியை பொறுத்த வரைக்கும் இது பல வகைகள் இருக்குது. முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் குரான் அத்தாட்சி, குரானுடைய ஒவ்வொரு ஆயத்தும் அத்தாட்சி, ஒவ்வொரு வசனத்தையும் மறுக்கக்கூடாது. முஸ்லீம் அல்லாதவர்களை பொறுத்த வரைக்கும் எது அத்தாட்சி? சொன்னல, இந்த உலகத்தில் யாரோ ஒரு படைப்பாளன் இருக்கிறாங்கிறது அவனுடைய ஒவ்வொரு படைப்பும் சொல்லுது. மரம் ஒரு அத்தாட்சி. இந்த மரத்தை பார்க்கும்போது அவனுக்கு தோணும், உதிக்கும், அவனுடைய அந்த தலைமுடி இதெல்லாம் தோணும். இதெல்லாம் யார் கண்ட்ரோலில் இருக்கு? அப்போது இந்த கண்ட்ரோலில் இருக்கிறவன் யாருன்னு யோசிக்க ஆரம்பித்தாலே அவங்களுக்கு ரிசல்ட் எங்கே வரும்? அல்லாஹ்வை நோக்கி அவங்க ஏதோ ஒரு வகையில் வந்துடுவாங்க, அல்லது போலி கடவுள் பக்கமாவது போகாமல் இருப்பாங்க. அல்லாஹ்வை பற்றி தெரியாமல் இருந்தால் கூட ஒரு முடிவுக்கு வந்து இருப்பாங்க. என்னன்னா, இதை எவனோ ஒரு கண்ட்ரோலில் வச்சுருக்கான் அப்படிங்கிறத நினச்சிக்குவாங்க. மனசாட்சி சொல்கிறபடி, நான் சொன்னல நேற்று, இந்த பேனாவை எடுத்தால் யாருக்கு தெரியும் அப்படின்ட்டு, குறைஞ்சபட்சம் அந்த ரூல்ஸ்களை ஃபாலோ பண்ணிவிட்டு தவறான விஷயங்கள் செய்யாமல் அவங்க வாழ்வாங்க. அந்த மாதிரி ஆட்களை வந்து அல்லாஹ் என்ன பண்ணுவான், அவங்களுக்கும் சொர்க்கத்தை கொடுப்பான். நம்ம நினச்சிட்டு இருக்கிறது என்ன, களிமா சொன்னவனு மட்டும் சொர்க்கம்ட்டு. களிமா சொல்லாத குரூப்பும் அல்லாஹ்வுடைய அத்தாட்சியை ஃபாலோ பண்ணுற குரூப்பும் இருக்காங்க. அந்த மாதிரி ஆட்கள் இதிலே தப்பாக புரிஞ்சிக்கக்கூடாது. அப்போ குரான் வந்ததுக்கப்புறம், குரான் இருக்குன்னு தெரிஞ்சதுக்கப்புறமா அப்படி ஃபாலோ பண்ணால் சொர்க்கம் கிடைக்குமான்னு கிடையாது. அவனுக்கு கிடைச்ச நாலேஜே அவ்வளோதான். ஒரு வேளை அந்த மாதிரி ஆட்களுக்கு குரான் கிடைச்சா அவங்க என்ன பண்ணுவாங்க? குரான் இல்லாமலே சரியாக ஃபாலோ பண்ணவங்க குரான் கிடச்சா அதுவும் சேர்த்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. குரான் கிடச்சதுக்கப்புறம் இல்லை நாங்கள் ஆல்ரெடி ஒரு சரியான ரூட்டில் இருக்கோன்னு அவங்க சொல்ல மாட்டாங்க. இதுதான் இறைவனுடைய பாதைன்னு டக்குன்னு வந்து அதை பிடிச்சி கேட்ச் பண்ணிக்குவாங்க. அப்போ அந்த அடிப்படையில் இது வந்து அல்லாஹ் நடக்கக்கூடிய ஒரு பேசிக் பாடம். இது வரைக்கும் அல்லாஹ் செட்டப் பண்ணுறான். உலகம் ஏன் வந்துச்சு, நீ ஏன் வந்தத, உனக்கு ஏன் இப்படிலாம் கெட்ட கெட்ட எண்ணம் தோணுது, இது எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கிற ஒரு பாலிட்டிக்ஸ் என்ன, இதை சுற்றி தான் உலகமே இயங்க போகுது அப்படிங்கிறது அல்லாஹ் வந்து
ஒரு அடிப்படையாக சொல்கிறான். இங்கேருந்து வேறு பயான் நாளையிலிருந்து பனி இஸ்ரேல் 39 முடிஞ்சிருச்சு, 39லிருந்து வேறு பயான்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இது வந்து ஒரு 100 வசனம் ஒரே பயான். இது அடுத்து வரக்கூடியது பெரிய லெக்சர், அல்லாவுடைய லெக்சரு. அது ஃபுல்லாக பனி இஸ்ரேல்களை பற்றி பேசுது. அது வந்து இன்னொரு வகையான நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன். இது எல்லாமே இப்போ இந்த உலகத்தில் மனுஷன் ஏன் வந்தான், எதுக்கு இந்த உலகத்தில் எல்லாம் படைக்கப்பட்டிருக்கு, இந்த படைப்புகள் பின்னாடி இருக்கிற ஹிக்மத் என்ன, இது வரைக்கும் இது சொல்லியாச்சா. இனி முஸ்லீம் சமுதாயம் ஏன் இருக்குது, முஸ்லீம்களுக்கும் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கும் என்ன வித்தியாசம், நபிமார்களுடைய உம்மத்தை நாம் எப்படி நடந்துக்கணும், உம்மத்துன்னு என்ன, உம்மத்துடைய கடமைன்னு என்ன, தனியாக செய்ய வேண்டிய வேலை என்ன, உம்மத்தாக செய்ய வேண்டிய வேலை என்ன, தனியாக செய்ய வேண்டிய வேலையில் சொதப்புனா அல்லாட்ட என்ன கிடைக்கும், உம்மத்தாக சேர்ந்து செய்ய வேண்டிய வேலையில் சொதப்புனா அல்லாட்ட என்ன கிடைக்கும். இதெல்லாம் அடுத்த சப்ஜெக்ட். இதெல்லாம் கிளியர் பண்ண நமக்கு வந்து மைண்டு என்ன கிளியர் ஆகிட்டே வரும். சரியா, இது ஒரு தடவை நீங்கள் பார்க்குறீங்க, இதில் எவ்வளோ உங்களால் கேட்ச் பண்ண முடியுதுன்னு தெரியல. மறுபடியும் இதை வந்து குரானுங்கிறது நான் சொன்னல, சாவர வரைக்கும் இதை கெட்டியாக பிடிச்சிக்கணும். இப்போ இது குரானு இது ஒரு கிளாஸ் ஆச்சா, நாங்கள்லாம் குரான் கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம், இந்த சர்டிஃபிகேட் வாங்கிட்டு போயிட முடியாது. இது இப்போ கூட்டு கொடுப்பாங்களா, இவர் வந்து இந்த கிளாஸ் தையல் கிளாஸ் முடிச்சிட்டாரு, டைப்ரைட்டிங் கிளாஸ் முடிச்சிட்டாரு அப்படின்ட்டு. அப்படி இதை முடிக்க முடியாது. சாவர வரைக்கும் நானும் முடிக்க முடியாது, நீயும் முடிக்க முடியாது. இந்த எக்ஸாமு தொடர்ந்துகிட்டே இருக்கும் சாவர வரைக்கும். இப்போ இந்த வருஷத்துக்கு இந்த ரம்ஜான் ஆச்சா, அடுத்த வருஷம் மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். குரான் முடிஞ்சிருச்சுன்னா மறுபடியும் இந்த குரான் கிளாஸ் என்ன ஆகும், மறுபடியும் ஸ்டார்ட் ஆகும். அப்போ வேறு மாதிரி மறுபடியும், ஏன்னா அது மனசில் நம்மளுக்கு இருந்துகிட்டே இருக்கும். இது மனசுலேருந்து போச்சுன்னு வச்சுக்கோ, ஒருத்தன் வந்துட்டு என்னம்மா இந்த மரத்தை கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்களேம்மா, அவர் வந்து விசிட்டிங் கார்டு கொடுப்பார், எங்ககிட்ட ஒரு மரம் இருக்குது அதை கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்குறீங்களாம்மா. அவர் வராமல் இருக்கணும் அப்படின்னா குரானோட நம்ம தொடர்ந்து டச்சில் இருக்கணும். இன்ஷா அல்லாஹ் குரானை அடுத்தடுத்த விஷயங்கள் பார்ப்போம். வாக்கிரதாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.